வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம ஆடியோ வடிவில் கேட்க போற கதை அவனும் அவளும் புரிதல். அத்தியாயம் 53. தீபாவளி இரவு. அனு வாடா, பிளீஸ் பட்டாசு வெடிக்கலாம். காலையிலேயே உங்க அண்ணன் என்னெல்லாம் ரொமான்ஸ் பண்ணினான் தெரியுமா? பிளீஸ் வாடி போகலாம் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். பிளீஸ் சிவா, என்னை கம்பல் பண்ணாதே, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. நீ போய் வெடி என்றாள் அனு. சரி, வெடிக்கலனாலும் பரவாயில்ல, வந்து நின்னு வேடிக்கையாவது பாருடி என்றான் அவன். புரிஞ்சுக்கோ சிவா, நான் வரல. என்னால யாருக்கும் எதுவும் நடக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அனு, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடி, வா. எப்பவோ நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா பட்டாச கையில கூட தொடாம இருக்கியேடி. அப்போது விஷ்ணு அவர்களின் அறை கதவை தட்டினான். சிவா சென்று கதவை திறக்க, என்ன மாப்ள வரலையா? பட்டாசு வெயிட்டிங் என்றான் விஷ்ணு. இல்ல விஷ்ணு, நீங்க போய் வெடிங்க, நான் வரல. ஏன், என்னாச்சு? உங்க தங்கச்சி காலையில கூட வரல. அவளை விட்டுட்டு எனக்கு எதுக்கு தலை தீபாவளி கொண்டாட்டம்? அதான் நீங்க போங்க. அம்மு, நீ பட்டாசு வெடிக்க வரலையா? ஏன், என்ன காரணம்? ஒன்னும் இல்லண்ணா, நீங்க போங்க. எனக்கு பட்டாசு வெடிக்க பிடிக்காது, அவ்வளவுதான். இவரையும் கூட்டிட்டு போங்க. சிவாவையும் அனுவையும் மாறி மாறி பார்த்த விஷ்ணு, ஏதாவது பிரச்சனையா சிவா என்றான். இருவரும் அமைதியாக இருக்க, அம்மு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் தீபாவளிக்கு நீ கண்டிப்பா ஊருக்கு வருவ. அப்பெல்லாம் சந்தோஷமா பட்டாசு வெடிக்கிறத நான் பாத்திருக்கேன். 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது இருந்துதான் நீ வர்றதில்ல. இப்ப என்னன்னா வெடிக்கிறது பிடிக்காதுன்னு சொல்ற? என்ன காரணம் அம்மு என்றான் விஷ்ணு. சிறிது நேரம் கழித்து சிவா கூறினான். விஷ்ணு, வாங்க போலாம். அவ வரமாட்டா. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தல தீபாவளிய தனியாவே கொண்டாடிக்கிறேன் என்று விஷ்ணுவை அழைக்க விஷ்ணு வரவில்லை, அங்கேயே நின்றான். அம்மு, எனக்கு காரணம் தெரியாம இங்கிருந்து போக மாட்டேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வரமாட்டேங்கிற? அவளோ பதில் கூறாமல் அழுத்தமாக இருந்தாள். சிவாவும் ஏதும் கூறவில்லை. சொன்னால்தான் அவள் ஒரு வழி பண்ணிவிடுவாளே. அமைதியாக அவனும் அமர்ந்து விட்டான். விஷ்ணுவும் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் ஒவ்வொருவராக அங்கே வந்தனர். பிரியா விஷ்ணுவிடம், மாமா, அவ வரமாட்டா, வாங்க போகலாம் என்று கூற, அதான் ஏன்னு கேக்குறேன், பதில் தெரியாம வரமாட்டேன் என்றான். தான் அவளின் அண்ணன், அவளுக்கு இருக்கும் பிடிவாதம் தனக்கும் இருக்கும் என்று காட்டினான். நேரம் அமைதி காத்த அனு, அண்ணா, என்னால யாருக்கும் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் வரலன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. நீங்க போய் வெடிங்க என்றால் குரல் கம்மியபடி. உன்னால யாருக்கு என்ன ஆக போகுதம்மு? ஏன் இப்படி பேசுற? அக்கா, நீ இன்னும் அந்த சம்பவத்தை மறக்கலையா என்றால் வேதா அதிர்ச்சியாக. என்ன என்பது போல் அனைவரும் வேதாவை பார்க்க விஷ்ணு கேட்டான், என்ன சம்பவம் வேதா என்று. அண்ணா, ஒரு தடவை பட்டாசு வெடிக்கும் போது கம்பி மத்தாப்பு கீழே இருந்தது. அது தெரியாம ரேணுகா அக்கா காலை வச்சு சுட்டுக்கிட்டாளே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கென்ன, அது தெரியாம நடந்த விபத்து தானே. ஆனா அதுக்கு எல்லோரும் அம்மு அக்காவை தானே திட்டினாங்க. அதனாலதான் அக்கா இப்படி சொல்றான்னு நினைக்கிறேன் என்று வேதா கூற அனைவரும் அனுவையே பார்த்தனர். அவள் அமைதி காக்க, அம்மு, எப்பவோ தெரியாம நடந்த விஷயத்த யோசிச்சு ஏன் இப்பவும் வரமாட்டேங்கிற? பட்டாசு வெடிக்கும் போது அதெல்லாம் நடக்கிறது சகஜம்தானே, அதுக்கு போய் இப்படி பண்ணுவியா? வா போகலாம் என்று அவள் கைப்பிடித்து இழுக்க அவளோ சிறிதும் அசைவின்றி அமர்ந்திருந்தாள். அப்போது சிவா, விஷ்ணு, தெரியாம நடந்த சின்ன விஷயத்த பெருசாக்கி அவளை நோகடிச்சிட்டு இப்ப சமாதானப்படுத்தினா என்ன அர்த்தம்? இத்தனை வருஷம் இந்த அக்கறை எங்க போச்சு உங்களுக்கு? தீபாவளிக்கு அவ ஊருக்கு ஏன் வரதில்லைன்னு இத்தனை வருஷம் யோசிச்சிருக்கீங்களா? அவ அதுக்கப்புறம் பட்டாச வெடிக்கவே இல்ல. ஏன், வெடிக்கிற இடத்துல கூட இருக்க மாட்டா தெரியுமா என்றான் சற்று கோபமாக. அம்மு, என்னடி சொல்றாரு மாப்ள? அன்னைக்கு உன்னை திட்டினதாலதான் ஊருக்கு வர்றதில்லையா? என்னடி இது? கேக்கும் போது லீவ் இல்லன்னு தானே சொல்லுவ. ஏண்டி இப்படி பண்ண? ஏதாவது சொல்லு, இப்படி அமைதியா இருந்து கொள்ளாதே என்று கதறினார் சிவகாமி. அம்மா, நான் வராததால என்ன கெட்டு போச்சு? எல்லோரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க, இனியும் அப்படியே இருங்க. என்னை விட்டுடுங்க, நான் வரல. என்னால தெரிஞ்சோ தெரியாமையோ யாரும் பாதிக்கப்படுறது எனக்கு பிடிக்கல என்று கூறியவளை பார்த்து கதறினார் சிவகாமி. அம்மு, என்னடி இப்படியெல்லாம் பேசுற? என் மேல உனக்கு கோவம் இருக்கிறது நியாயம்தான். நான் ஓர வஞ்சனையா நடந்துகிட்டேன், இல்லன்னு சொல்லல. உங்களை விட அவங்களதான் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நீ இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லாதடி, என்னால தாங்கிக்க முடியல. 12 வருஷம் கழிச்சு நான் மலடி இல்லைன்னு இந்த உலகத்துக்கு காட்டினவ நீதாண்டி. உன்னை என்னால சரியா பாத்துக்க முடியலையேன்னு நினைச்சு நான் அழாத நாள் இல்ல அம்மு. அன்னைக்கு ரேணுகாவுக்கு காயம் ஆனது உன்னாலதான்னு நினைச்சு கோபத்துல திட்டினேன். அதுக்காக இப்படி இருப்பியா? அம்மு, அம்மா பேசுனது தப்புதான்,
மன்னிச்சுக்கோ. இனி நீ இல்லாம நிஜமா நான் சந்தோஷமா இல்லடா, சந்தோஷமாவே இல்ல என்று அழுது தன் தாயை இமைக்காமல் பார்த்தாள் அனு. அப்போது ரேணுகா அனுவின் அருகே வந்து, அம்மு என்ன மன்னிச்சிடு, என்னாலதான் நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். சாரி அம்மு, ஆனா நான் வேணும்னு எதுவும் செய்யல. நீ எங்க கூட இல்லாம இருக்கிறது எங்க யாருக்குமே சந்தோஷமா இல்ல. அம்மு, எங்களுக்கு நீ வேணும்டா, பிளீஸ் என்ன மன்னிச்சிடு என்றாள். நடேசன் அருகே வந்து அவள் தலையை கோதி, அம்மு, நீ எங்க அம்மாவையும் உங்க அம்மாவையும் கலந்தே பிறந்திருக்க. உன்னோட இந்த வைராகியம் எங்க அம்மாவை காட்டுது. உங்க அம்மாவோட பொறுமையான குணம் உன்கிட்ட இருக்கிறதால அத இத்தனை வருஷம் வெளிக்காட்டாம இருந்திருக்க. உன்னை நினைச்சு எனக்கு கர்வமா இருக்குமா. ரொம்ப நல்ல பொண்ணை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களை மன்னிச்சிடுமா. இதுவரைக்கும் உன்னை புரிஞ்சிக்காம இருந்துட்டோம். இனிமேலாவது உன்னை சந்தோஷமா வச்சுக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா என்று கெஞ்சினார். அம்மு, இப்ப நீ எழுந்து வர, இல்லனா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். என்ன காரணம்னு தெரியாம நீ இல்லாம இத்தனை வருஷம் தீபாவளிய கொண்டாடிட்டோம். ஆனா இப்ப தெரிஞ்சிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. இனி நீ இல்லாம நம்ம வீட்ல எந்த விசேஷமும் நடக்காது. ஒழுங்கா வா என்று அவளை இழுக்க அவள் வராமல் இருக்க விஷ்ணு அவளை தூக்க போக, அண்ணா விடுங்க, நானே வரேன், அப்புறம் உங்க மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துடும் என்றாள் அனு. உன்னையே என்று சிவா அவளை அடிக்க போவன் போல் சென்று தூக்கினான். வா, இன்னைக்கு உன்னை வச்சு செய்யறேன் என்றபடியே கீழே போக அனைவரும் கீழே வந்தனர். அனைவரும் பட்டாசை பிரித்து வைத்துக் கொண்டு எனக்குத்தான் முதலில் வெடிக்கணும் என்று ஆளுக்கு ஒரு புறம் அணுவை இழுக்க அவளோ அனைவரையும் வரிசையாக நிறுத்திவிட்டு, வெயிட், நான் சொல்ற வரை யாரும் நகரக்கூடாது என்று கூறிவிட்டு அனைத்து பட்டாசுகளையும் வெடிக்க துவங்க, ஏய் நாங்களும் வரோண்டி பிளீஸ் என்று கதறினர் அனைவரும். அவளோ அவர்களை கவனியாமல் வெடிக்க பொறுமை இழந்த சிவாவும் விஷ்ணுவும் அவளுடன் சென்று கலந்தனர். இதை கண்டவர்கள் மற்றவர்களும் ஒரு சேர தீபாவளி களை கட்டியது. ஒரு வழியாக பட்டாசுகளை வெடித்து தீர்த்துவிட்டு வந்தனர். அனைவரும் சாப்பிடலாம் என்று அமர சிவகாமி அணுவிற்கு ஊட்டிவிட்டார். இதை கண்ட மற்றவர்களும் அணுவிற்கு ஊட்டி அவளை ஒரு வழி செய்தனர். இன்றைய பொழுது முடிய மறுநாள் ஊட்டியை சுற்றி உள்ள சுற்றுலா இடங்களை பார்க்க போகலாம் என முடிவு செய்து உறங்கச் சென்றனர். அனைவரும் அறைகளில் சென்று அடைந்தனர். அனைவரின் மனதிலும் அணுவே நிறைந்திருந்தாள். முதல் நாள் ஊட்டியை சுற்றிவிட்டு மறுநாள் தீம் பார்க் போனார்கள். விடுமுறை முடிந்து அனைவரும் ஊருக்கு கிளம்ப தயாரானார்கள். காலை விக்கியும் வேதாவும் அருகே உள்ள ஒரு பூங்காவில் தனிமையில் சந்தித்தனர். விக்கி, என்ன பண்ண போறீங்க, எங்க வேலை பார்க்க போறீங்க என்றால் வேதா அவன் தோளில் சாய்ந்தபடி. வேத், நான் ஈரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண போறேன். நரம்பியல் மருத்துவமனை அது. கொஞ்ச நாள் அங்க பிராக்டிஸ் பண்ணாதான் என்னால தனியா ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண முடியும். சீக்கிரமாவே இதை நான் செய்வேன், கவலைப்படாதே. விக்கி, அப்போ என்ன பார்க்க நிஜமாலுமே வரமாட்டீங்களா? அவங்க சொன்னபடிதான் செய்ய போறீங்களா? வேத், அதுதான் நல்லது. அவங்க சொன்னபடி நடந்தா கண்டிப்பா பெரியவங்களே நடத்தி வைக்கிற கல்யாணமா இருக்கும். சோ எதை பத்தியும் கவலைப்படாம படி. அப்பப்ப வரேன், பாத்துக்கலாம். சரி என்றவள் சினிங்கியபடி கூற அதை ரசித்தவன் தன்னை மறந்து அவளை அணைத்து இதழோடு இதழ் பதித்து முத்தமிட்டான். அவனின் திடீர் அணைப்பிலும் முத்தத்திலும் முதலில் மிரண்ட வேதா பிறகு அவனுடன் கலந்தாள். இருவரும் தன்னிலை உணர சிறிது நேரமானது. வேத், உன்னை சீக்கிரமா எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். வேற யாருக்கும் உன்னை விட்டு தர மாட்டேன். ஐ லவ் யூ வேத், ஐ லவ் யூ சோ மச் என்றான் உருக்கமாக. அதில் கரைந்தவள் அவனை இருக்க அணைத்து, ஐ லவ் யூ விக்கி, ஐ லவ் யூ, ஐ காண்ட் லிவ் வித் யூ என்றாள். இருவரின் இந்த காதலும் நிறைவேற வேண்டும் கடவுளே என்று நீங்கள் நினைப்பது கடவுளுக்கு கேட்கும் சகோக்களே. கண்டிப்பாக இவர்கள் ஒன்று சேர்வார்கள். இருவரும் காதலில் கரைந்து நிற்க விக்கியின் போன் அலறியது. அதை எடுத்தவன் பார்க்க சிவாதான் அழைத்திருந்தான். போதுண்டா லவ் பண்ணது, இங்க அவளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அவளை அனுப்பு என்றான் சிவா. டே சிவா, இன்னும் கொஞ்ச நேரம்டா பிளீஸ், திரும்ப என்னைக்கு நேர்ல பாப்போன்னு தெரியல, பிளீஸ்டா என்றான். ஏய் புரியுதுடா, இங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க, வேதாவை தேடுறதுக்குள்ள அனுப்பு, இல்லனா இன்னைக்கே உன் லவ்வுக்கு எண்டு கார்டு போட்டுடுவாங்க என்றபடியே போனை வைத்தான் சிவா. வேத், உன்னை தேடுறாங்களாம், போ, நான் உனக்கு போன் பண்றேன் என்று விக்கி அவளை தன்னிடம் இருந்து பிரித்து நிறுத்தினான். அவளோ மீண்டும் அவனை இருக்க அணைத்து கண்ணீர் சிந்தினாள். விக்கி, நான் ஏன் தான் உன்னை பார்த்தேனோ தெரியல. நாலே நாள்ல என்ன மாத்திட்டியடா பாவி, முடியல என்னால என்றபடியே அவன் நெஞ்சில் குத்தினாள். அந்த வலிகளை இன்பமாக தாங்கியவன் மீண்டும் அவளை அணைத்து முத்தமிட்டு அனுப்பி வைத்தான். தாயை பிரிந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தை போல சினிங்கியபடியே சென்றாள். அனைவரும் பொள்ளாச்சி நோக்கி கிளம்பினர். சிவாவும் அணுவும் மறுநாள் காலை பெங்களூர் நோக்கி செல்ல உள்ளனர். புரிதல் 54. 2 மாதங்கள் எப்படி கழிந்ததென்றே தெரியவில்லை. எல்லாரும் ரொம்ப பிஸிப்பா,
வேதா கல்லூரி சென்று கொண்டிருக்கிறாள். செமஸ்டர் எக்ஸாம் வரவுள்ளது. விக்கி ஹாஸ்பிட்டலில் தீவிர பிராக்டிஸில் இருந்தான். ரேணுகா, மூர்த்தி, விஷ்ணு, பிரியா இவர்கள் வயல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களின் காதலும் நல்லவிதமாகவே போய்க் கொண்டிருந்தது. சிவா ஆபீஸ் வேலையிலும் தன்னுடைய தொழில் தொடங்குவதிலும் கவனம் செலுத்தினான். அனு தன்னுடைய செமஸ்டர் எக்ஸாமிற்கு தயாராகி கொண்டிருந்தாள். இதற்கு இடையில் அவர்களின் காதலும் நாளுக்கு நாள் செவ்வனே வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக அனு தன்னுடைய எக்ஸாமை எழுதி முடித்தாள். எக்ஸாம் ஹாலிடே வந்தது. அது ஒரு அழகான காலை பொழுது. கதிரவன் தன் ஒளி கற்றைகளை மெல்ல மெல்ல நிலமகள் மேல் பரப்பிக் கொண்டிருந்தான். சிவா மெல்ல கண் விழிக்க தன்னை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மனையாளை ரசித்தபடியே எழுந்தான். தூங்கும் அவளின் முகத்தில் பரவியிருந்த கார்குழலை விலக்கி அவள் பொன்முகம் பார்த்தான். வழக்கத்தை விட அது அழகாக தெரிந்தது. அதில் தன் முத்தத்தை பரப்பினான். மெல்ல இதழ்களை வருடி அதில் தன் இதழ்களினால் கவி எழுதினான். ஆனால் அவள் எழவே இல்லை. பேபி எந்திரிமா, நான் ஆபீஸ் போகணும், லேட் ஆகிடும் என்றான் காதுகளில் கிசுகிசுப்பாக. சிவா பிளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. உன் பேபி பாவம் இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்ட எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே என்று கொஞ்சினாள் ஈனஸ்வரத்தில். அதை ரசித்தவன், சரி தூங்கு, ஆனா நான் கிளம்புறேன், கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, நைட் வர லேட் ஆகும், ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்டுடு, ஓகேவா என்றான். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இரேன் பிளீஸ். நோ வே டார்லிங், இட்ஸ் கெட்டிங் லேட் என்று கூறியபடியே எழுந்து குளித்து தயாராகி வந்தான். அவளோ இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள். அனு, நான் கிளம்புறேன், எந்திரிமா, வந்து கதவையாவது சாத்திக்கோ. அவளோ, சிவா என்னால கண்ணே திறக்க முடியல, நீ ஒரு சாவியை எடுத்து பூட்டிக்கிட்டு இன்னொரு சாவியை வச்சுட்டு போ, நான் அப்புறமா எழுந்துக்கிறேன் என்று முனகியபடியே போர்வைக்குள் ஒளிந்து கொண்டாள். என்னாச்சு இவளுக்கு, இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே என்று நினைத்தவன் அவள் தலையை தொட்டு பார்த்தான். டெம்பரேச்சர் நார்மலாகத்தான் இருந்தது. சரி, ஒரு மாதமாக இடைவிடாமல் படிப்பு, அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் என பிஸியாக இருந்தால் ரெஸ்ட் எடுக்க நேரமே இல்லை. அதனால்தான் தூங்குகிறாள் போல. தூங்கட்டும் என நினைத்தபடியே கிளம்பினான். அனு எழுந்தா டெக்ஸ்ட் பண்ணு என்று கூறியபடியே வெளியேறினான். அன்று முழுவதும் சிவா மிகவும் பிஸியாக இருந்தான். அனுவின் நிலை பற்றி மறந்தான். இரவு நேரம் கழித்தே வீடு வந்தான். காலிங் பெல் அடித்தான். பதில் வராமல் இருக்கவே காலையில் அனு இருந்த நிலை நினைவுக்கு வர பதட்டமானான். டே சிவா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, அவ என்ன பண்றான்னு ஒரு போன் பண்ணி கூட கேட்கல, என்னாச்சுன்னு தெரியல என்று புலம்பியபடியே கதவை திறந்தான். வீடு இருளாக இருக்கவே இன்னும் பயம் அதிகரித்தது. லைட் போட்டான். அனு என்று கூவியபடியே உள்ளே நுழைந்தான். பதில் இல்லை. சமையலறை சென்றான். அங்கும் இல்லை. ஹாலிலும் இல்லை, பால்கனியிலும் இல்லை. படுக்கை அறை சென்றான். பெட்டில் இருந்தாள். ஆனால் சுருண்டு படுத்திருந்தாள். அனு, அனு என்னாச்சு, எந்திரி என்று கன்னத்தை தட்டினான். அவள் எழவில்லை. அருகே இருந்த தண்ணீர் பாட்டிலில் இருந்த நீரை எடுத்து தெளித்தான். அவள் லேசாக அசைந்தாள். பிறகே அவனுக்கு உயிர் வந்தது. அனு, பேபி என்னாச்சுமா, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, உடம்புக்கு என்னமா, ஏன் எனக்கு போனே பண்ணல என்று கேள்வி கணைகளை தொடுத்தான். அவளோ, சிவா வந்துட்டியா, ஏன் என்ன தனியா விட்டுட்டு போன, என்னால முடியல, என்னென்னவோ பண்ணுது என்றாள் முனகலாக. சிவா பயத்தின் உச்சிக்கே போனான். அனு, என்னம்மா ஒரு மாதிரி பேசுற, என்னம்மா என்ன பண்ணுது, ஏன் இப்படி பேசுற, எனக்கு போன் பண்ணி இருக்கலாம்ல. சிவா, எனக்கு என்னவோ ஆயிடுச்சு, ஏதோ பெரிய வியாதின்னு நினைக்கிறேன், காலையில இருந்து எழுந்து கூட நிக்க முடியல, எதுவும் சாப்பிட முடியல, தலையெல்லாம் சுத்துது என்று அவள் திக்கி திணறி கூறியதை கேட்டு, ஐயோ இவளுக்கு என்னாச்சு கடவுளே என்று குழம்பி போனான் சிவா. சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு அவள் இன்னும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறாள் என்பது புரிந்தது. ஏதாவது செய்து கொண்டு வருவோம் என நினைத்து, பேபிமா நான் போய் உனக்கு பாலும் பிரெட்டு கொண்டு வரேன், அதை சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பு வந்தா சரியாயிடும் என்று கூற, அவளோ, ஐயோ பாலும் பிரெட்டுமா வேணாம், அந்த ஸ்மெல் வந்தாவே வாந்தி வந்துரும். என்ன, வாந்தி எடுத்தியா? ஆமா, குமட்டிக்கிட்டே இருக்கு. சரி எந்திரி, ஹாஸ்பிட்டல் போலாம். இப்பவே வா. வேணாம், காலை வரைக்கும் உன் கூட இருக்கேன், அப்புறமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டுடு பிளீஸ். லூசு மாதிரி பேசாத அனு, உனக்கு ஒன்னும் இல்ல, காலையில் ஹாஸ்பிட்டல் போலாம். இந்த நேரத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டல் திறந்திருக்குன்னு தெரியல, உன்னை இப்படி வச்சுக்கிட்டு என்னால அலைய முடியாது. இரு, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் என்று அவளை படுக்கையில் விட்டுவிட்டு சமையலறை சென்றான். அங்கே பாதி டம்ளர் பால், சில ரொட்டி துண்டுகள் கடித்த நிலையில் கிடப்பதை கண்டான். என் பேபிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஹை ஃபீவர் இருந்தாலும் ஆக்டிவா இருப்பாளே, இப்ப இப்படி கிடக்கிறாளே, என்னன்னு புரியலையே என்று புலம்பியபடியே ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்தான். 2 தோசை ஊற்றி தொட்டுக்க அவளுக்கு பிடித்த மாங்காய் தொக்கை வைத்து எடுத்துச் சென்றான். அவளை எழுப்பி தோசையை ஊட்டினான். அவளும் மறுக்காமல் உண்டுவிட்டாள். நல்ல வேளை, வாந்தி எடுக்கவில்லை. சிறிது நேரம்
முணுமுணுத்தபடியே இருந்தவள் அவன் மடியிலேயே தூங்கி போனாள். பொழுது எப்போது விடியும் என்று காத்திருந்தான் சிவா. ஆனால் அதுவோ மெதுவாகவே விடிந்தது. திட்டிக் கொண்டே இருந்தான் இரவை. ஒரு வழியாக விடிந்து விட்டது. எழுந்து காலை கடமைகளை முடித்து குளித்து வந்தான். காஃபி போட்டு கொண்டு வந்து அனுவை எழுப்பினான். அனு, எந்திரிமா, காஃபி குடிச்சிட்டு ஹாஸ்பிடல் போலாம் என்று அவளை போராடி எழுப்பி காஃபியை கொடுத்தான். காஃபியை குடித்தவள் மீண்டும் வாந்தி எடுக்க என்ன செய்வது என புரியாமல், அனு, குளிக்கிறியா இல்ல ஹாஸ்பிடல் போயிடலாமா என்றான். ஐயோ, குளிக்கணுமா? என்னால நிக்க கூட முடியல. என்னை இப்படியே விட்டுடு, உன் கூடவே இருந்துட்டு போயிடுறேன் என்று புலம்பியவளை, அறைய போறேன் பாரு, இன்னொரு தரம் இப்படி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் என்றபடியே அவளை குளிக்க வைத்து உடைமாற்றி தயார் செய்தான். பசிக்குது சிவா என்றாள் அனு. அவள் நேற்று தோசை சாப்பிட்டது ஞாபகத்திற்கு வர உடனே சென்று தோசையை ஊற்றி வந்தான். அவளும் சமத்தாக சாப்பிட்டு விட்டாள். மணி 9 நெருங்க அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அவளால் அமர்ந்திருக்கவே முடியவில்லை. புலம்பி தள்ளிவிட்டாள். ஒரு வழியாக அவர்களின் எண் வரவும் இருவரும் உள்ளே சென்றனர். அங்கே ஒரு பெண் மருத்துவர் அமர்ந்திருக்க சிவா தன் குமுறலை கொட்டினான். டாக்டர், இவ MBA ஸ்டூடெண்ட். இப்ப எக்ஸாமுக்கு படிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா போல. முந்தா நேத்து தான் எக்ஸாம் முடிஞ்சுது. நேத்துல இருந்து ரொம்ப டயர்டா இருக்கா. எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா. வாந்தி வருது, தலை சுத்துதுன்னு சொல்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்று விடாமல் கூறியவனை பார்த்து புன்னகைத்த டாக்டர், சிட் டவுன். நீங்க இவங்களுக்கு என்ன வேணும் என்றார் மருத்துவர். இவ என் மனைவி. ஓகே, ஐ வில் டெல் யூ, ப்ளீஸ் குவைட் என்று மருத்துவர் அனுவை பரிசோதித்தார். பிறகு புன்னகையுடன் சிவாவை நோக்கி, மிஸ்டர், உங்க பெயர் என்றார். சிவா, உங்க ஒய்ஃபோட இந்த நிலைமைக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்றீங்களா? வேற எதுவும் இல்லையா என்று கேட்க, அவனோ, வேற என்ன டாக்டர், அவளுக்கு வேற என்ன என்று படபடக்க, அவளோ, நான் தான் சொன்னேனே, எனக்கு ஏதோ பெரிய வியாதி சிவா, அதான் இப்படி நடக்குது என்று அழத் தொடங்கினாள் அனு. அனு, அழாத டாக்டர், ப்ளீஸ், என்னன்னு சொல்லுங்க, இத சரி பண்ண முடியும்ல என்றவர்களை பார்த்து சிரித்தபடி, நீங்க 2 பேருமே குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க. நிஜமாவே நீங்க படிச்சவங்க தானா என்று டாக்டர் கேட்க இருவரும் அமைதியானார்கள். சிறிது நேரம் கழித்து சிவா, சாரி டாக்டர், எனக்கு ரொம்ப டென்ஷன். இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல, அதனாலதான் அப்படி பேசிட்டேன் என்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சிவா, ஷீ இஸ் பிரெக்னன்ட் என்று டாக்டர் கூற இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அசடு வலிய சிரித்துக் கொண்டனர். இதை கண்ட மருத்துவர், மிஸ்டர், பதட்டத்துல நிதானத்தை இழக்கக்கூடாது, இழந்தா இப்படிதான் அசடு வலிய வேண்டியதா வரும் என்று கூறி சில டெஸ்டுகள் எடுத்து வரும்படி சொல்லி அனுப்பி வைத்தார். இருவரும் டாக்டருக்கு நன்றி கூறிவிட்டு டெஸ்ட் எடுக்க சென்றனர். அனைத்து டெஸ்டுகளையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் டாக்டரிடம் வந்தனர். இருவரையும் பார்த்து சிரித்த மருத்துவர் பரிசோதனை முடிவுகளை பார்த்தார். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓகே, உங்க ஒய்ஃப் மட்டும்தான் வீக்கா இருக்காங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? பழங்கள், கீரைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். படிப்பு முடிஞ்சுதா இல்ல இருக்கா என்றார். இன்னும் ஒரு செம் இருக்கு டாக்டர். இது சிவா. இவங்க தாராளமா இவங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். மாசம் மாசம் கரெக்டா செக்அப்க்கு வந்துடணும். டேப்லெட் தரேன், ரெகுலரா சாப்பிடணும், சரியா என்றபடியே மருந்துகளை எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தார். இருவரும் வீடு வரும் வரை எதுவும் பேசாமல் சிரித்தபடியே வந்தனர். 10 நிமிடத்தில் வரவேண்டிய வீட்டிற்கு அரை மணி நேரம் மெல்லமாக காரை ஓட்டி வந்தான். மெதுவா அனு, பொறுமையா நட என்றான் அவன் இறங்கி நடக்கையில். எனக்கு இப்படித்தான் நடக்க தெரியும், வேணும்னா தூக்கிட்டு போ என்றவள் கூற அதற்காகவே காத்திருந்தவன் போல தூக்கிச் சென்றான். இருவரும் இல்லம் வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். லூசு, உன்னால டாக்டர் முன்னாடி, ஐயோ, இனி அந்த டாக்டர் பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பாங்களே, இது கூடவா தெரியாது உனக்கு? உன்னால நானும் டென்ஷன் ஆகி, அனு உன்னை என்று இழுத்து வைத்து அவள் இதழ்களை சிறை செய்தான். அவனின் முத்தச் சிறையில் சிக்கி தவித்தவளை மெல்ல விடுவித்தான். சரி இரு, நான் போய் லஞ்ச் வாங்கிட்டு வரேன் என கூறி, உனக்கு என்ன வேணும் என்று கேட்க அவளோ உதடு பிதுக்கி தெரியல என்பது போல் பாவனை செய்தாள். அதை ரசித்தவன், பிரியாணி ஓகேவா என்று கேட்க, ஓகே என்றாள். லஞ்ச் வாங்கி வர அவன் செல்ல இவளோ கண்ணாடி முன் போய் நின்றாள். தன் வயிற்றை மெல்ல தடவி தன் அசட்டுத்தனத்தை எண்ணி தானே சிரித்து கொண்டாள். நேற்றெல்லாம் தான் புலம்பியதை நினைக்க நினைக்க அவளுக்கே சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் உணவுடன் வந்தவன் அவளை காணாது உள்ளே வந்து பார்க்க அவளோ கண்ணாடி முன் நின்று தன்னை தானே பார்த்து சிரித்து கொண்டிருப்பதை கண்டாள். என்ன மேடம், உங்க முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிக்கிறீங்க போல என்றான். ஆமா, நான் முட்டாளு, நீங்க ரொம்ப புத்திசாலி, பெருசா என்ன சொல்ல வந்துட்டாரு என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் அருகே வந்தவன் மெல்ல அவள் இடையை பிடித்து தன்னிடம் அவளை திருப்பினான். அப்புறம் நாம நம்மள நினைச்சு சிரிச்சுக்கலாம், இப்ப போய் சாப்பிடலாம், பாப்பா வெயிட்டிங் என்றான் அவள் வயிற்றை தடவி. பாப்பா இல்ல, தம்பி.
பாப்பாதான் இல்ல தம்பி. சரிடி பட்டு, பாப்பாவோ தம்பியோ எதுனாலும் ஓகே, வா வந்து சாப்பிடு என்றபடியே அவளை தூக்கிச் சென்றான். இருவரும் உண்டு முடித்தனர். முதலில் அவளுக்கு பிடித்த ஸ்வீட்டை தந்து தேங்க்யூ பேபி என்று கூறி ஊட்டிவிட்டான். அவளும் தேங்க்யூ சிவா டார்லிங் என்று அவளுக்கு ஊட்டினாள். இருவரும் கொஞ்சியபடியே சாப்பிட்டனர். சாப்பிட்டு விட்டு சிவா தூக்கம் வருதுப்பா என்று அவள் கூறினாள். அவளை உறங்க வைத்தவன் தானும் உறங்கி போனான். மாலை 7 மணிக்கு எழுந்தான். அவளோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க அதை ரசித்தவன் இத வீட்ல சொல்லணுமே என்று எப்படி சொல்வது என்று வெட்கத்துடன் யோசித்தான். சிறிய யோசனைக்கு பிறகு தன் தந்தையிடம் கூறலாம், அவர் தாயிடம் கூறட்டும் என்று நினைத்து போனை எடுத்தான். புரிதல் 55. வீட்டில் இருந்தார். அகிலாவுடன் வம்பளந்து கொண்டிருந்தார். ஏண்டி அகிலா, நானும் பாக்குறேன் இத்தனை வருஷத்தில் ஒரு தடவையாவது சப்பாத்திய வட்டமா போடுவியான்னு. ஆனா அது வட்டத்தை தவிர எல்லா வடிவத்திலையும் வருது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்பது போல் அவர் கூற, இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, பேசாம சாப்பிடுங்க, இல்ல இதுவும் கிடைக்காது. ஆமா ஆமா, இல்லன்னா மட்டும் விதவிதமா சமைச்சு போட்டுடுவ பாரு. இந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உன்னோட இந்த பரட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயையோ கடவுளே என்ன காப்பாத்து என்றவரை பார்த்து முறைத்தார் அகிலா. ஏங்க அப்படி என்ன நடந்துடுச்சு? ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. 2 பேருக்கு நான் என்னத்த பண்ண? எது பண்ணாலும் மீந்து போகுது. அதான் 3 வேளைக்கும் ஒரே சமையலா செஞ்சிடுறேன். நானும் இதையே தானே சாப்பிடுறேன். என்னமோ உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா போடுற மாதிரி பேசுறீங்க, அதான் கடுப்பாகுது என்றார் அகிலா விடாமல். அம்மா தாயே, நான் எதுவும் கேட்கல பேசல, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு தெரியாம பேசிட்டேன் என்று ஈஸ்வர் சரண்டர் ஆனார். அந்த பயம் இருக்கட்டும் என்று கூறியபடியே இருவரும் சாப்பிட்டு முடித்து விட்டு ஹாலுக்கு வந்தனர். அப்போது அகிலா, ஏங்க அனுவுக்கு லீவ் விட்டுருப்பாங்கல்ல, அவளை வர சொல்வோமா? 10 நாள் அவ வந்து இருந்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அப்ப உன் பையன் அவன் வர வேண்டாமா? அப்படியே வந்துட போறான். கேட்டா வேலை இருக்குன்னு சொல்லுவான். நீங்க அனுவை வர சொல்லுங்க. ஏண்டி புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கிற? இப்பதான் அனுவுக்கு லீவ் விட்டுருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டுமே. அனுவை வர சொன்னா வந்துடுவா. அப்புறம் சிவா தாண்டி தனியா இருப்பான், பாவம் பையன். ஆமா, இப்ப மட்டும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்துட போறாங்க. அவங்களுக்கு முட்டிக்கவே நேரம் பத்தாது. இவ்வளவு நாள் 2 பேரும் பிஸியா இருந்திருப்பாங்க, அதனாலதான் சண்டை வரல. இப்ப லீவ் விட்டுட்டாங்கல்ல, பாருங்க எப்படி சண்டை வரும்னு. பேசாம அனுவை வர சொல்லுங்க. எனக்கு என்னவோ அப்படி தோணல அகிலா. 2 பேரும் மாறிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப ஊருக்கு வந்தப்ப கூட ஒத்துமையா இருந்தாங்களே, நீ கவனிக்கல? எல்லாம் நடிப்புங்க. அனுவோட குடும்பம் இருந்ததால அப்படி நடிச்சிருக்காங்க. எனக்கு அப்படி தோணல அகிலா. நாம இந்த லீவ்ல அவங்கள தனியா விட்டுதான் பாப்போமே. ஒருவேளை 2 பேரும் ராசியா போனாங்கன்னா நல்லதுதானே. ராசியா போனா நல்லதுதான். ஆனா சண்டை போட்டு பிரிஞ்சா என்ன பண்றது? பயமா இருக்குங்க. அனுவை என்னால இழக்க முடியாது. 2 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனாலதான் சொல்றேன். அகிலா, பொறுமையா இரு, பாப்போம் இந்த லீவை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு. ஆமா, பயன்படுத்தி எண்ணி 10 மாசத்துல பேரனை பெத்து கொடுக்க போறாங்க பாருங்க. கடவுளே, இவங்களை எப்ப குடும்பம் நடத்தி நான் எப்ப பேரன் பேத்திய பாப்போன்னு தெரியலையே என்று அகிலா ஆண்டவனிடம் முறையிட்ட. அதை கேட்ட ஆண்டவனோ இதோ என்றார். மிகச்சரியாக ஈஸ்வரின் போன் ஒலிக்க அதை எடுத்தவர், அகிலா, அவங்களுக்கு ஆயுசு 100டி, உன் பையன்தான் கூப்பிடுறான், பேசுங்க பேசுங்க, என்ன பஞ்சாயத்தோ தெரியல என்று அகிலா புலம்பியபடியே இருக்க ஈஸ்வர் போனை அட்டன் செய்து காதில் வைத்தார். சிறிது நேரம் எதிர்முனை அமைதியாக இருக்க ஈஸ்வரே ஆரம்பித்தார். சிவா, சொல்லுப்பா, எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? அனு நல்லா இருக்காளா? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சிவா தன்னை சமன் செய்து கொண்டு பேசத் தொடங்கினான். நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உடம்பு நல்லா இருக்கா? பனி அதிகமா இருக்காமே? ஆமா, பனி கொஞ்சம் அதிகம்தான். காலையில 10 மணிக்கு தான் விடியுது, 5 மணிக்கே இருட்டிடுது. எங்க உடம்பு நல்லாதான் இருக்கு. சரிப்பா, இரு, அம்மா கிட்ட தரேன், பேசு என்று போனை கொடுக்க சென்றவரை நிறுத்தியது அவன் குரல். அப்பா அப்பா, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் என்றான் அவசரமாக. ஓ அப்படியா, என்னப்பா விஷயம் சொல்லு. உன்னோட பிசினஸ்க்காக ஏதோ லோன் அப்ளை பண்ணுன்னு சொன்னையே, அதுக்கு வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணுமா? இல்லப்பா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீங்க என்ன சொல்வீங்களோன்னு பயமா வேற இருக்கு என்று அவன் திக்கி திணறி கூற பதட்டமடைந்தார் ஈஸ்வர். அதை வெளிக்காட்டாமல், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுப்பா, நீ என்ன சின்ன குழந்தையா, நான் இன்னும் உன்னை மிரட்ட என்று சாதாரணமாக பேசினார். இல்லப்பா, அது அனு
அனுக்கு என்று அவன் இழுக்க, ஐயையோ, அகிலா பயந்தபடி எதுவோ நடந்துவிட்டதே என்று மூச்சு விடுவதை கூட மறந்து, சிவா, முதல்ல விஷயத்த சொல்லு, டென்ஷன் பண்ணாத என்று கத்திவிட்டார். அதில் பயந்தவன், அப்பா, அனு பிரெக்னண்டா இருக்கா என்று படபடப்புடன் கூறிவிட்டான். இதை கேட்ட ஈஸ்வர் ஒரு நிமிடம் என்ன சொன்னான் என புரியாமல் நன்கு யோசித்து தெளிந்தார். பின் மீண்டும் அவனிடம், சிவா, இப்ப நீ என்ன சொன்ன, திரும்பவும் சொல்லு என்று கேட்க, அப்பா, அனு பிரெக்னண்டா இருக்கா, இன்னைக்குதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு டென்ஷனா இருந்தது. ஒரு வழியா சொல்லிட்டேன். படவா, வாழ்த்துக்கள்டா மகனே. இரு, உங்க அம்மா கிட்ட தரேன், நீயே சொல்லிடு. அப்பாப்பா ப்ளீஸ், நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அம்மா 1000 கேள்வி கேட்பாங்க. அனு வேற தூங்குறா, என்னால அவங்கள சமாளிக்க முடியாது. நீங்க சொல்லிடுங்க, நான் போனை வச்சிடுறேன், காலையில் போன் பண்றேன். அனு கிட்ட பேசிக்கோங்கப்பா என கூறி போனை வைத்து விட்டான். ஹலோ, டேய் மகனே. வச்சிட்டான். என்னங்க, என்ன சொன்னா அவன்? சொல்லுங்க, ஏன் என்கிட்ட பேசல? அனு எங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே என்று படபடத்த மனைவியை பார்த்து, பிரச்சனைதான் அகிலா, நாம உடனே பெங்களூர் கிளம்பணும். நீ போய் 2 பேருக்கு தேவையான பொருட்களை எடுத்து வை. எப்படியும் நாம அங்க 2 மாசமாவது இருக்க வேண்டியதா வரும். நான் போய் கேப் புக் பண்றேன். என்னங்க சொல்றீங்க, 2 மாசமா? என்னங்க ஆச்சு? எதுக்கு 2 மாசம் தங்கணும்? அவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஆமா, உன் பையன் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். இப்ப நீ போய் எடுத்து வைக்கிறியா இல்லையா என்றவர் அதட்டலாக கூற, பயந்தபடியே அகிலா சென்று அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்தார். ஈஸ்வர் சிரித்தபடியே கேப் புக் செய்ய இருவரும் 10 மணிக்கு பெங்களூர் நோக்கி கிளம்பினர். அகிலாவிடம் எதுவும் கூறாமல் அழைத்து வந்தார் ஈஸ்வர். அகிலா புலம்பியபடியே வந்ததை பார்த்து ரசித்தபடியே பயணித்தார் ஈஸ்வர். அதிகாலை இருவரும் பெங்களூரை வந்தடைந்தனர். இரவு சிவா தந்தையிடம் பேசிவிட்டு அனுவை எழுப்பினான். இருவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தனர். அவன் அவளின் தோள்களில் சாய்ந்தபடி இருந்தாள். பேபி, இப்ப நான் அப்பா கிட்ட பேசினேன், விஷயத்த சொல்லிட்டேன். அம்மா கிட்ட அவரையே சொல்ல சொல்லிட்டு வச்சிட்டேன். காலையில போன் பண்ணினாதான் தெரியும் 2 பேரோட ரியாக்ஷன் என்னன்னு. பயமா இருக்குடி. எங்க வீட்ல சொல்லணுமே. இப்ப வேணா பேபி, காலையில சொல்லிக்கலாம். எப்படியும் உங்க அம்மா படைய கூட்டிட்டு வந்துடுவாங்கல்ல? தெரியல, இன்னும் அவங்க பொண்ணு உண்டாகல, அதுக்குள்ள நான் உண்டாயிட்டேன், என்ன பண்ணுவாங்கன்னு பாக்கலாம் என்று அவள் அழுத்து கொண்டே கூறினாள். இதை கேட்ட சிவா, என்ன பேபி இப்படி சொல்ற? அப்ப யாரும் வரமாட்டாங்களா என்ன? தெரியல சிவா, யாரும் வந்தாலும் வரலனாலும் நீ என்ன பாத்துப்பல்ல, இல்ல நீயும் என்ன டீல்ல விட்டுடுவியா? என்ன பேபி, உனக்கு என் மேல எப்பதான் நம்பிக்கை வரும்? நீ என்னோட உயிர். உன்னை யார் பாத்துக்கிட்டாலும் பாத்துக்கிடலனாலும் நான் பாத்துப்பேன், என் கண்ணுக்குள்ள வச்சு என்று கூறி அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். இருவரும் சாப்பிட்டு விட்டு உறங்கினர். அதிகாலை காலிங் பெல் சத்தம் காதை கிழித்தது. அரை தூக்கத்தில் எழுந்தவன் மணியை பார்க்க 5ஐ காட்டியது. இந்த நேரத்தில் யாரு என்று யோசித்தபடியே அனுவை பார்க்க அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளை அருகே படுக்க வைத்துவிட்டு எழுந்தே சென்று கதவை திறந்தான். அப்பா என்றான் அதிர்ச்சியாக. ஈஸ்வர் சிரித்தபடி உள்ளே வர அகிலாவோ வெடிக்க ஆரம்பித்தாள். என்னடா, என்னத்த பண்ணி தொலைச்ச? இந்த மனுஷன் எதுவும் சொல்லாம என்னைய இழுத்துட்டு வந்துட்டாரு. அனு எங்க? அவளுக்கு ஒன்னும் இல்லையே. ஏண்டா மலமாடு மாதிரி நிக்கிற? ஏதாவது சொல்லி தொலை, இல்ல உங்க 2 பேரையும் கொன்னுடுவேன் என்று மூச்சு விடாமல் அகிலா கத்த அவரை அணைத்து சமாதானம் படுத்தினான் சிவா. அம்மா கத்தாத பிளீஸ், பக்கத்துல இருக்கிறவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துடுவாங்க, முதல்ல உட்காரு என்று கூறி அவரை சோபாவில் அமர வைத்தான். அனு எங்க? அவ தூங்குறாமா. என்ன பண்ணின? உங்க அப்பா இப்படி அவசரமா என்னை இழுத்துட்டு வந்துட்டாரு. அவர் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு. ஒழுங்கா உண்மைய சொல்லு என்று சிவாவை மிரட்ட ஆரம்பித்தார் அகிலா. அம்மா, அது அனு இல்லம்மா, அவளுக்கு என்று நிறுத்த, டேய், அனுவ என்ன பண்ண? சொல்லி தொலைடா. அம்மா அம்மா, சிவா கடுப்பாகுது. அம்மா, அனு பிரெக்னண்டா இருக்கா. ஓ அப்படியா, சரி. என்னடா சொன்ன என்றார் வியப்பால் கண்களை விரித்து. நீ பாட்டி ஆகிட்டேன்னு சொல்றான் என கூறி ஈஸ்வர் சிரிக்க, சிவா நிஜமாவாதான் சொல்றியா? விளையாடாதே என்று அகிலா கண்கள் கலங்க கேட்க அவனோ ஓடிச் சென்று மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து வந்து தந்தான். அதை பார்த்த இருவரும் மகிழ்ச்சிக்கு உச்சிக்கே சென்றனர். அகிலா அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். அனு எங்க? தூங்குறாமா. சரி, விடியட்டும், பேசிக்கலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? தன் தாயின் மடியில் தலை வைத்து கொண்டே கூறினான். எல்லாம் நார்மலா தான் இருக்கான். அனுதான் கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். நல்லா பாத்துக்க சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க என்று மருத்துவர் சொன்னதை அத்தனையும் கூறினான். சரி, நீ போய் தூங்கு, விடியட்டும் பேசலாம். அம்மா, உங்களுக்கு காஃபி போட்டு தரவா? நீ காஃபி போட்டு அதை நான் குடிக்கிற நிலைமை இன்னும் வரலடா கண்ணு. உங்க அம்மா இன்னும் ஆரோக்கியமா தான் இருக்கா. நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, அந்த ரூம் உங்களுக்கு தான், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் போய் தூங்குறேன்.
ஆனா இப்படி ஷாக் கொடுப்பீங்கன்னு நினைக்கல. டே மகனே, நீ கொடுத்த ஷாக்குக்கு நான் கொடுத்த ஷாக் ஒண்ணுமே இல்ல என்று ஈஸ்வர் கூற அசடு வலிய சிரித்து கொண்டே சென்றான் சிவா. உங்களை ஏன் என்கிட்ட சொல்லல? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்று ஈஸ்வரை முறைத்தார் அகிலா. அதான் பார்த்தேனே அகிலா, ஆனா உன் மகன் வாயால இந்த விஷயத்த நீ கேட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அகிலா பாட்டி அதான் சொல்லல. போடா ஈஸ்வர் தாத்தா, நான் போய் காஃபி போடுறேன், உங்களுக்கு தரமாட்டேன். என் அகிலா எனக்கு தராம வேற யாருக்கு தரப்போறா? இருவரும் மகிழ்வுடன் அனு எப்போது எழுவாள் என்று பார்த்து கொண்டிருந்தனர். காலை 7 மணிக்கு அனு எழ அவளை வைத்த கண் விலகாமல் பார்த்து கொண்டிருந்தான் சிவா. அவனை கண்டவள் குட் மார்னிங் சிவா என்றால் அழகாக சிரித்தபடி. அந்த சிரிப்பில் தொலைந்தவன் அவளை அணைத்து குட் மார்னிங் பேபிடால், உனக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்கு, பார்க்கலாம் வரையா என்றிட, என்ன ஷாக்கிங் சர்ப்ரைஸா? என்ன பண்ணி வச்சிருக்க சிவா என்றால் சிறு அலறலுடன். நான் ஒன்னும் பண்ணலடா பேபி, அதுவாவே தான் நடந்திருக்கு. எனக்கே அது ஷாக்கா தான் இருந்தது. நீ ரொம்ப ஷாக் ஆகிடக் கூடாதேன்னு இப்பவே சொல்றேன். போய் ரெப்ரெஷ் பண்ணிட்டு வா, பார்க்கலாம், உனக்காக வெயிட்டிங். என்னவா இருக்கும் என்று யோசித்தபடியே சென்றாள் அனு. இருவரும் ஹாலுக்கு வர ஈஸ்வரும் அகிலாவும் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, அத்தை மாமா நீங்களா, எப்ப வந்தீங்க என்று ஓடி வந்து அகிலாவை கட்டி கொண்டாள். அவளை பார்த்து இருவரும் முகம் மலர்ந்து காலையில தான் வந்தோம் என்று கூற அனு மணியை பார்த்தாள். அது 7 காட்டியது. அப்ப இது காலையில இல்லையா? உங்க மாமா நைட்டே வம்படியா கிளம்ப வச்சுட்டாரு. அதுவும் என்கிட்ட விஷயத்த சொல்லாமையே. நான் எப்படி பயந்துட்டே தெரியுமா? இங்க வந்தாதான் சிவா விஷயத்த சொல்றான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? உன் முகத்தை பார்க்கும்போது அது இன்னும் அதிகமாயிடுச்சு என்று அவள் பிறை நெற்றியில் முத்தமிட்டார் அகிலா. ஈஸ்வர் அனுவின் தலையை தடவி, அனு உன்னை குழந்தையா பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உன்னை மாதிரியே ஒரு மகாலட்சுமிய பெத்து கொடுத்துரு, நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் என்றார். ஏன் பையன மாதிரி இருந்தா பாத்துக்க மாட்டீங்களா? ஏண்டி சண்டைக்கு வர? எதுவா இருந்தாலும் பாத்துப்பேன், போதுமா? ஒரு ஆசையில் சொல்லிட்டேன், உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவியே. போடி போ, போய் குழந்தைக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடு. அதுக்குதான் உன்னை நைட்டோட நைட்டா இழுத்துட்டு வந்தேன். எங்க அம்மாவை நீ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி இருப்ப, இப்ப அதை நீ அனுபவி. போ போ சீக்கிரம் என்று அகிலாவை விரட்டினார் ஈஸ்வர். என் மருமக என்ன மாதிரி எல்லாம் கிடையாது, அவ ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் என்று அகிலா கூற அதை கேட்ட சிவா, யாரு இவளா? இவளும் பயந்து என்னையும் பயமுறுத்தி டாக்டர் கிட்ட ஒரே அசிங்கமா போச்சுமா என்று கூற ஈஸ்வரும் அகிலாவும் என்ன என்பது போல் பார்க்க அவனோ நடந்ததை விவரிக்க அனைவரும் சிரித்தனர். பிறகு ஈஸ்வர், அகிலா ஒழுங்கா என் மருமகளை பாத்துக்கோ, இல்ல மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்றபடியே சமையலறை சென்றார் அகிலா. அது யாருப்பா மேலிடம்? வேற யாரு, உங்க மரகதம் பாட்டி தான். ஓ பாட்டியா? டே அனு வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? இன்னும் இல்லப்பா, நீங்க சொல்லிடுங்களேன் பிளீஸ், எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. இருக்கும் என்றபடியே ஈஸ்வர் ஊருக்கு தகவல் கொடுக்க போனை எடுத்தார். புரிதல் 56. பொள்ளாச்சி. நடேசன் வரப்பில் நின்று பயிர்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அறுவடைக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே உள்ளது. இயற்கையின் அழகை ரசித்தபடியே மெல்ல இல்லம் நோக்கி நடக்கத் தொடங்கினார். விஷ்ணு தென்னந்தோப்பில் நின்று ஆட்களை ஏவிக் கொண்டிருந்தான். அவன் அருகே சென்று, விஷ்ணு என அழைக்க, அப்பா வாங்க இளநீ வெட்ட சொல்லவா என்றான் அவன். சொல்லு என்று கூறியபடியே கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தார். பயிரெல்லாம் அறுவடைக்கு தயாராகிட்டு, நல்ல நாள் பார்த்து அறுவடைக்கு ஆள் சொல்லிடு, அப்புறம் ஆள் கிடைக்கலன்னு வந்து நிக்காத என்றார். இல்லைங்கப்பா, எல்லாம் சொல்லி வச்சுட்டேன், சரியான நேரத்தில் அறுவடை நல்லபடியா நடக்கும். அப்புறம் பொங்கலுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் இங்க கூப்பிடணும், நல்லா சிறப்பா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் உன் மாமன் மூர்த்தி அவன் அக்கால்களுக்கு சீர் அனுப்புவான், அவளுங்க எதுவும் நொட்ட சொல்லாம பாத்துக்கோ. ஏன்னா நம்ம பொண்ணுங்களுக்கு நாம கொடுக்கற சீர் தான் அவங்க கண்ணை உறுத்தும். தாளா இருந்து இவளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் முழிக்கிறான். பாவம் சின்ன பையன் விடுறாளுங்களா, என்னமோ புதுசா கல்யாணமான பொண்ணுங்களாட்டம் வந்து உட்கார்ந்துக்கிறாளுங்க, வெக்கமே இல்லாம. எல்லாம் அவங்க அம்மாவை சொல்லணும், அவ கொடுக்கற இடம்தான். இதெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாரையும் வெளுத்து விட போறேன் பாரு என்று குமுறிக்கொண்டிருந்தார் நடேசன். ஆமா, நேத்து உன் பொண்டாட்டி எதுக்கு அழுதா? அந்த லட்சுமி எதுவும் சொன்னாளா? முந்தா நேத்து ரேணுகா வேற வந்து உங்க அம்மா கிட்ட கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்தா, என்ன விஷயம் என்று கேட்க விஷ்ணுவோ அமைதி காத்தான். என்னடா சத்தத்தையே காணோம்? அப்ப ஏதோ பிரச்சனை. என்ன நீயும் உங்க அம்மாவாட்டா எல்லாத்தையும் மறைக்கிறியா? இல்லைங்கப்பா, பிரச்சனை எல்லாம் இல்ல, சும்மா ஏதோ பேசி இருக்காங்க, அவ்வளவுதான். விஷ்ணு, நான் உன் அப்பன்டா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்பா, அது இன்னும் 2 பேரும் ஏன் உண்டாகலன்னு கேட்டு 2 பேத்தையும் திட்டி இருக்காங்க. நான் ரேணுகாவ அடுத்த நாள்
குட்டிமாவ என்றான். ஏண்டா என்கிட்ட சொல்லல என்றார் நடேசன். இல்லப்பா, இத பெருசாக்க வேண்டாமேன்னு தான் சொல்லல. விஷ்ணு, ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும், இல்லனா அது ஆழமா வேறு ஊன்றிடும். அவங்கள நான் பேசிக்கிறேன், இல்லனா சபையில் கேவலப்படுத்துவாளுங்க என்று கொதித்தார் நடேசன். விஷ்ணு அமைதி காத்தான். சற்று நேரத்தில் அமைதியான நடேசன் பிறகு விஷ்ணுவிடம், ஏண்டா குழந்தை இப்ப வேணான்னு நீயும் மாமனும் எதுவும் முடிவு பண்ணிருக்கீங்களா என்ன என்று கேட்டு அவனை ஆழம் பார்க்க அவனோ தலை கவிழ்ந்து நின்று, அப்படியெல்லாம் இல்லப்பா என்றான். நம்பிட்டேன். உங்க சுயநலத்துக்காக என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தினீங்கன்னு தெரிஞ்சது பிச்சு போடுவேன், தொலைச்சு போடுவேன் என்றார். தெரியும்பா, நாங்க அப்படி எதுவும் பண்ணலப்பா, நம்புங்க என்று கூறியவனை, அப்ப சரி, ஒரு வருஷம் போகட்டும், அதுக்கு மேலேயும் ஆகலன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். அது வரைக்கும் நல்லான சத்தான சாப்பாடை சாப்பிடுங்க, புரியுதா? மருந்து மாத்திரன்னு எங்களுக்கு தெரியாம எதுவும் வாங்கி கொடுத்தீங்க, எதுனாலும் முதல்ல எங்க கிட்ட சொல்லணும், சங்கடப்படக்கூடாது. இத உன் மாமன் காதுலயும் போட்டுடு என்றார். சரிங்கப்பா. சரி, வீட்டுக்கு போலாம். வரியா இல்ல வேலை இருக்கா? இல்லப்பா, முடிஞ்சது, போகலாம் வாங்க என்று அவன் முன்னே சென்று புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான். நடேசன் வண்டியில் ஏறப்போக அவரின் போன் சினிங்கியது. எடுத்து பார்த்தார். ஈஸ்வர் என்ற பெயர் ஒளிர்ந்தது. விஷ்ணு, வண்டியை ஆஃப் பண்ணு, ஈஸ்வர் மச்சான் கூப்பிடுறாரு என்று கூறிக்கொண்டே போனை அட்டன் செய்து காதில் வைத்தார். ஹலோ மச்சான், என்ன ஒரு திசையம், இவ்வளவு காலையில கூப்பிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? தங்கச்சி எப்படி இருக்கு என்று கேட்டார். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலம் நலம் மச்சான். நீங்க காரணம் இல்லாம இவ்வளவு காலையில் கூப்பிட மாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம்? விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், சும்மா உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமேன்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். என்ன வாழ்த்தா? எதுக்கு? எனக்கு பிறந்த நாளும் இல்ல, கல்யாண நாளும் இல்லையே, அப்புறம் எதுக்கு வாழ்த்து? அது எதுக்குன்னா, உங்க பொண்ணு, அதான் என் மருமக, நம்மள இவ்வளவு சின்ன வயசுலயே தாத்தா ஆக்கிட்டாலே, அதுக்குதான் நடேசன் தாத்தா என்று சொல்ல, என்ன மச்சான் சொல்றீங்க? அம்மு உண்டாகி இருக்காளா? இதை கேட்ட விஷ்ணு வண்டியிலிருந்து குதித்து இறங்கினான். ஆமா நடேசன், நேத்துதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பையன் நைட்டு போன் பண்ணி சொன்னான். ஈஸ்வர், நீங்க எப்ப அங்க போறீங்க? உங்க கூட நாங்களும் வரோம். சாரி மச்சான், இந்த விஷயத்த கேட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட ஊட்டியில இருக்க முடியல பாருங்க. அதனால பையன் போனை வச்ச அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்துட்டேன். எங்களுக்கு பொழுது விடிஞ்சதே பெங்களூர்ல தான். துரோகி, நேத்தே சொல்லி இருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. போனவே, நாங்க கிளம்பணும், நேரமாகுது. இருப்பா, உன் பொண்ணு பக்கத்துலதான் இருக்கா, தரேன், 2 வார்த்தை பேசு என்றவர் அனுவிடம் போனை கொடுக்க, அப்பா என்றாள் அனு. அம்மு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, உடம்பு நல்லா இருக்கா என்று வாஞ்சையுடன் கேட்டார். சிறிது நேரம் பேசிவிட்டு வீட்டுக்கு விரைந்தனர். சிவகாமி, சிவகாமி என்று சந்தோஷ கூச்சல் இட்டபடியே உள்ளே நுழைந்தார் நடேசன். அவரின் குரல் கேட்டு என்னவோ ஏதோவென்று காண அனைவரும் வீடு கூடம் வந்தனர். ஹாலில் அமர்ந்து அனைவரும் வந்துவிட்டதை உறுதி செய்து கொண்ட அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை கூறினார் நடேசன். வேதா வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தாள். சிவகாமி இறைவனிடம் சென்று கண்ணீர் சிந்தி நன்றி கூறினார். ரேணுகா சந்தோஷத்தில் தன் கணவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். பிரியா வாய்ப்பிழந்தபடி சிலையாக நின்றாள். மூர்த்தி விஷ்ணுவை பார்த்து கிசுகிசுத்தான். சகல ரொம்ப பாஸ்ட் மாப்ள. அட லூசு மாமா, அவரு ஃபாஸ்ட் இல்ல, நாம ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் என்று விஷ்ணு சிரித்து கொண்டே கூற மூர்த்தியும் சிரித்தான். பெங்களூர் செல்ல அனைவரும் தயாராகினர். விஷ்ணு மூர்த்தியும் உழவு வேலைகளை பொறுப்பான ஆட்களிடம் கொடுத்துவிட்டு அணுவுக்கு தேவையான பழங்கள், தின்பண்டங்கள் என அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்தனர். சிவகாமி அம்முவுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து வைத்தார். ரேணுகா அம்முவுக்கு பிடித்த பலகாரங்களை செய்ய தொடங்கினாள். பிரியா போனில் அணுவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள், ஏன் முதலில் தன்னிடம் கூறவில்லை என்று. அணு நடந்த விஷயத்தை கூற அவளும் வாய்விட்டு சிரித்தாள். வேதா விஷயத்தை விக்கியிடம் கூறினாள். விக்கியும் சந்தோஷத்தில் குதித்தான். வேத், நீ போன வை, நான் அந்த பக்கி கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன் என்று சிவாவை அழைத்தான். ஐயையோ, இந்த வேதா விஷயத்த சொல்லிட்டா போலயே, இனி இந்த பையனை சமாளிக்கணுமே, இப்பதான் பிரியாவை முடிச்சோம் என்று இருவரும் பதறியபடியே போனை அட்டன் செய்தனர். ஏண்டா விவஸ்தை கெட்டவனே, எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா என்று பொரிய அவனை சமாளித்து அமைதிப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது இருவருக்கும். பிறகு அவன் டாக்டராக பேசினான். இங்க பாரு சிவா, அணுவை ஒழுங்கா சாப்பிடவை, அவளுக்கு பிடிச்சதை செய், முக்கியமா அவளை கோவப்படுத்தாம உன் வாயை அடக்கி வை, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாத, ஒழுங்கா செக்அப்க்கு கூட்டிட்டு போ, ஆசைப்பட்டதை வாங்கி கொடு. இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் வரும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பா, மைண்ட் ஒரே மாதிரி இருக்காது. நீதான் அதெல்லாம் புரிஞ்சு பொறுமையா நடந்துக்கணும். ஏதாவது பிரச்சனைனா
தயவு செஞ்சு என்ன கூப்பிடு. ஆஸ் அ டாக்டர் என்னோட அட்வைஸா ஃபாலோ பண்ணு, புரியுதா என்றான். சோ அப்பா, டேய் போதுண்டா, நிறுத்து, காது வலிக்குது. ஒரேடியா எல்லாத்தையும் சொன்னா நான் மறந்துடுவேண்டா. அப்பப்ப போன் பண்றேன், ஒண்ணுன்னா சொல்லு, ஓகேவா என்றான் சிவா. ஓகே ஓகே, பொழைச்சு போ, அணுவை பாத்துக்கோ, வச்சிடுறேன், கண்டிப்பா நேரில் வருவேன் என்றபடியே போனை வைத்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். சிவா, கேட்டியா டாக்டர் என்ன சொன்னாருன்னு? அதனால நல்ல புள்ளையா என்ன பாத்துக்கணும், இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போடுவேன். இவனே போதும், உன்னை நல்லா வச்சு செஞ்சிடுவான். அப்புறம் ஆகிற சேதாரத்துக்கு நான் பொறுப்பில்ல என்று கிண்டலாக கூற தன் கைகளை கட்டி வாய்ப்பொத்தி நின்று உத்தரவு எஜமானி என்றான் அவன். இருவரும் தலையை முட்டிக் கொண்டனர். அகிலா காலை உணவை தயாரித்துக் கொண்டிருக்க ஈஸ்வர் சமையலறை உள்ளே சென்றார். என்ன பண்ற? அணுவுக்கு பிடிச்சத பண்ணு, உன்னோட வரட்டிய தயவு செஞ்சு அவளுக்கு போட்டுடாத என்று அதிகார துணியில் சொல்ல, உங்களை இந்தாங்க, இத நறுக்கி கொடுங்க, அப்புறம் அங்க இஞ்சி இருக்கு, அதை எடுத்து தோலை சீவுங்க, வெங்காயத்தை எடுத்து உரிங்க என்றபடியே இருக்க, அம்மா தாயே என்னமோ பண்ணு, நான் போறேன். ஏதோ புள்ளத்தாச்சி பொண்ணு, என் பொண்டாட்டிக்கு வேற சரியா சமைக்க வராதேன்னு பாக்க வந்தா, ரொம்பத்தான் பண்றியே நீ. ஒண்ணு ஒழுங்கா போய் உட்காருங்க, இல்ல நீங்களே சமைச்சு கொடுங்க. சாருக்கு எப்படி வசதி? நான் அப்படி போய் ஓரமாவே உட்காந்துக்கிறேன், நீங்க பார்த்து பக்குவமா சமைங்க அத்தா. சாப்பாடு டேஸ்டா இருந்தா ஓகே தான், அதுக்கப்புறம் மகளுக்கு கொடுக்கலாம் என்க. உங்களை என்று பற்களை நரநடத்தபடியே அகிலா கரண்டியை தூக்க ஈஸ்வர் கிரேட் எஸ்கேப். மதியம் அனைவரும் பெங்களூர் செல்ல தயாராகி காரில் ஏறி அமர்ந்தனர். விஷ்ணு, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் என்று சிவகாமி கேட்க, அப்படிதாமா போக போறோம், ஏற்கனவே சிறப்பு பூஜைக்கு சொல்லிட்டேன், பிரசாதத்தோட பூசாரி வெயிட்டிங் என்று கூறியபடியே வண்டியை கிளப்பினான். அனைவரும் இரவு பெங்களூரை வந்தடைந்தனர். புரிதல் 57. அனைவரும் 7 மணிக்கு பெங்களூர் வந்தனர். சிவாவிற்கு போன் செய்து அட்ரஸ் வாங்கி கொண்ட விஷ்ணு அனைவரும் இல்லம் வந்தடைந்தனர். சிவகாமியும் நடேசனும் அணுவை அணைத்து உச்சி முகர்ந்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். அணுவுக்கு குங்குமம் வைத்து விட்டார் சிவகாமி. அவர்களை தள்ளிக்கொண்டு வேதா, பிரியா, ரேணுகா மூவரும் அணுவை கட்டிப்பிடித்துக் கொண்டனர். விஷ்ணு, மூர்த்தி இருவரும் மேலே வந்து அணுவின் தலையை தடவினர். இதை கண்ட சிவா பதறியபடி, லூசுங்களா, விடுங்கடி என் பொண்டாட்டிய, பாவம் அவ என்றபடியே அவர்களை விலக்கிவிட பிரியா சண்டைக்கு வந்தாள். அவ உனக்கு இப்பதான் பொண்டாட்டி, ரொம்ப வருஷமா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளை நாங்க ஒன்னும் கடிச்சு தின்னுட மாட்டோம், போ, இப்ப வந்துட்டு ரொம்ப பண்ணாத என்றாள் பிரியா. அதில் காண்டான சிவா, எப்படி இவ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? நான் இப்ப வந்தவனா? அவளை உனக்கு தோழி ஆக்குனதே நான் தான், பேசுறா பெருசா என்று கூற பிரியா முழித்தாள். என்ன, நீ எனக்கு அவளை தோழி ஆக்குனியா? பின்ன இவளை உனக்கு எப்படி தெரியும்? நாங்க ஒரே கிளாஸ். இவளை உன் கிளாஸ்ல போட வச்சதே நான் தான் இவளை உன்கிட்ட கூட்டிட்டு வந்து, இது என் தங்கச்சி பாப்பா, இனி நீ இவளோட தோழியாருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன சத்தத்தையே காணோம்? யோசனையாக பிரியா கூறினாள். ஆமா, நீதான் கூட்டிட்டு வந்த, ஞாபகம் வருது. அப்போ உனக்கு அணு எப்படி தெரியும்? தெரியும், அது அப்புறம் சொல்றேன், முதல்ல எல்லோரும் உட்காருங்க. அவளும் உட்காரட்டும், அப்புறம் அமைதியா கொஞ்சுங்க. நான் வேண்டாங்கள, எல்லோருக்கும் உரிமை இருக்கு, அவளை நல்லா பாத்துக்க. பிறகு அனைவரும் அமர்ந்தனர். அணுவிடம் நல விசாரிப்புகளுக்கு பிறகு, சிவா, நீ சொன்னது உண்மையா? நிஜமாலுவே அணுவை நீதான் பிரியாவோட சேர்த்து விட்டியா? அது எப்படி? ஏன் எங்க கிட்ட இத்தனை வருஷமா சொல்லல? இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைகள் அப்போ, ஆனா நீ வளர்ந்த பையன் தானே, ஏன் சொல்லல என்று ஈஸ்வர் கேட்க, சிவா ஐயையோ அவசரத்துல உண்மையை உளறிட்டோமே என்று நினைத்தான். இல்லப்பா அது என்று அவன் இழுக்க, ஆமா, அணு முதல் தடவை வீட்டுக்கு வந்தப்ப கூட நீ தெரியாத மாதிரி தான் இருந்த. நான் கூட உன்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு பிரியா கூட படிக்கிறா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட இவதான் பாத்துக்கிட்டான்னு. அதுக்கு நீ ஓ அப்படியான்னு கேட்ட என்று அகிலாவும் விடாமல் அவனை நோண்ட, சோ அம்மா, பிரியாவை பாத்துக்கிட்டது எனக்கு தெரியாது, அதனால அப்படி கேட்டேன். அன்னைக்கு நான் கேம்ப் போயிருந்தேன், அதனாலதான் அப்படியான்னு கேட்டேன். விடுங்களேன், இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது எப்படி விட முடியும்? அம்மா அப்பா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்படி தெரியும்? ஏன் என் கூட கோத்து விட்ட? நாங்க தோழி ஆகிறதுல உனக்கு என்ன அக்கறை என்றாள் பிரியா விடாப்பிடியாக. அவன் அணுவை பார்க்க, அவளோ இதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல ஊரிலிருந்து கொண்டு வந்ததை ஒரு கட்டு கட்டி கொண்டிருந்தாள். அது என்னமோ என் கொழுந்தனாருக்கு என் தங்கச்சினா ரொம்ப இஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவரு பண்ணின அலப்பறைய நான் நேர்லயே பார்த்திருக்கேனே என்று ரேணுகா ஒத்து ஊதினாள்.
ஆமா, அன்னைக்கு அண்ணி சொன்னத நாங்க யாருமே பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப தோணுது, எப்பவுமே எரிஞ்சுதானே விழுவ, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ மேல அவ்வளவு அக்கறை? நீ பொள்ளாச்சி வரைக்கும் போனதே பெருசு, இதுல இவங்கள நம்பாம வீடு வரைக்கும் போயிருக்க. ஆமா, நீ இத என்கிட்ட கூட சொல்லல சிவா. அணுவை கோயம்புத்தூர்ல விட்டுட்டு வந்தேன், சரியான தொல்லன்னு தானே சொன்ன என்றாள் அகிரா. அவன் அமைதி காக்க, சிவா, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தாவே தெரியுது நீ எதையோ மறைக்கிறன்னு. ஒழுங்கா உண்மைய சொல்லு என்றார் ஈஸ்வர் சற்று கண்டிப்புடன். நான் எதையும் மறைக்கலப்பா. அணுவ ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு மாமா போயிட்டாங்க போல. அதுக்கப்புறம் அவ அழுதுகிட்டே இருந்திருக்கா. நான் ஆபீஸ் ரூம் போனப்ப மேரி மேடம் இவளை சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அதான் இவளை வெளியே கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டி சமாதானப்படுத்தினேன். அப்புறம் எந்த கிளாஸ்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொன்னா. அதான் இவள பிரியாவோட கிளாஸ்லயே போட சொல்லி மேரி மேடம் கிட்ட சொன்னேன். அவங்களும் போட்டுட்டாங்க. 2 பேர்த்தையும் தோழிங்களா இருங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அப்புறம் எதுக்குடா அவ கூட சண்டை போட்ட? மா, எல்லாம் கோவம்தான். நான் தானே இவளுங்களை தோழனாக்குனேன். மேரி மேடம் அப்பா கேட்டதுக்காக மட்டும் அவளை வீட்டுக்கு அனுப்பல. நான் போய் அனு ஃபேமிலிய ரொம்ப மிஸ் பண்றா, அப்பா தான் கூப்பிடுறாங்களே, ப்ளீஸ் மேடம் அனுப்புங்க, பத்திரமா பாத்துக்கிறேன்னு கெஞ்சி கேட்டு வீட்டுக்கு அனுப்ப வச்சேன். சாப்பிட்டு கொண்டிருந்த அனு, அடப்பாவி, இதையும் நீதான் செஞ்சியா? ஏண்டா சொல்லல? எல்லாத்தையும் பண்ணிட்டு இரு இரு கவனிச்சுக்கிறேன் என்றாள் அனு. ஏண்டி நீ வேற. அப்புறம் மிச்சத்தை சொல்லு. அப்புறம் பொசசிவ்னஸ், என்னை விட இவளுக்கு நீங்க எல்லாம் பெருசாகிட்டீங்க. மேடம் என்ன கண்டுக்கவே இல்ல, அதான் சண்டை போட்டேன், வேற ஒன்னும் இல்ல. ஏமாமா, இந்த லட்சணத்துல ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சீங்க? ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தா என்ன நடந்திருக்கும் என்று வேதா கேட்க, என்ன நடந்திருக்கும்? உங்க அம்மா அக்கா போய் சேர்ந்திருப்பா. அவ மேல எனக்கு இருந்தது காதல்னு நான் தெரிஞ்சு இருக்கும் போது என் உயிரும் போயிருக்கும். அப்புறம் ரேணுகா அனாதையா தனியா இருந்திருப்பா. ஆனா இதெல்லாம் நடக்காம அந்த கடவுள் தான் காப்பாத்தி இருக்காரு என்று சொல்ல அனைவரும் வாயடைத்து நின்றனர். இவ்வளவு நேரம் எல்லோரும் என்னையவே கொடையிறீங்களே, இவளை யாரும் எதுவும் கேட்கல. நானாவது இவ மேல இருக்கிற பொசசிவ்னஸ் என்னன்னு தெரியாம தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனா இந்த அழுத்தக்காரி பண்ணுனதை சொன்னா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க என்று அவளுக்கு நடக்க இருந்த ஆக்சிடென்டில் இருந்து நடந்த அனைத்தையும் கூறினான். பிறகு, அத்தை, நீங்க இவங்க 4 பேரையும் உங்க பசங்களா நினைச்சிருந்தா கண்டிப்பா இப்படி ஒருத்திக்கு மட்டும் எல்லா கஷ்டத்தையும் கொடுத்திருக்க மாட்டீங்க என்றிட, அதை கேட்ட சிவகாமி அழுந்து விட்டார். உண்மைதான், இந்த ஒரு புள்ளைய மட்டும் இப்படி கவனிக்காம விட்டுட்டேனே, தப்புதான். அதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனைய கொடுக்க பார்த்திருக்காமோ. உனக்கு எதுவும் ஆகியிருந்தா ஐயோ நினைக்கவே முடியல. சிவா, இப்ப எதுக்கு தேவையில்லாததையெல்லாம் பேசி எல்லோரையும் கஷ்டப்படுத்தல பேபி. உன் நிலைமையையும் மனசையும் அவங்க புரிஞ்சுக்கணும். அம்மாவோட பாசம், உன் குடும்பத்தோட பாசம் வேணும்னு நீ என்னெல்லாம் பண்ணி இருக்கன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். இனிமேலாவது உன்னோட மனசையும் புரிஞ்சு நடந்துக்கட்டும். வலிய எவ்வளவு நாள் தான் நீயே அனுபவிப்ப? இதுக்கு மேல உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறது தான் எங்க வேலை என்றான் அழுத்தமாக. அனு, என்கிட்ட கூட உன் மனசு சொல்லல இல்ல என்று பிரியா அவளை கடிந்து கொள்ள, அவளோ, என் மனச என் சிவா கிட்டே சொல்லல, அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? அனு, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. காதலை காதலன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தோழி கிட்ட சொல்வாங்க தானே? இல்ல பிரியா, என்ன மன்னிச்சிடு. உன்னோட உயிர் தோழி நான் தான். ஆனா என் தோழி மட்டும்தான் நீ. எனக்கு உங்களை எல்லாம் கொடுத்த சிவா தான் எப்பவும் எனக்கு உயிர் தோழன். அதுக்கப்புறம் தான் காதலன், கணவன் அப்படிங்கிற பேரெல்லாம் என்றவளை சிவாவே அதிசயமாக பார்க்க, அப்படியா பேபி, உனக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா என்று கேட்டான் சிவா. ஆமா சிவா, அதே மாதிரி உனக்கும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். உனக்கே தெரியாம எத்தனையோ தடவை நீ உளறி இருக்க. ஓ, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அமைதியா இருந்துட்டுல என்றான். பிறகு அவரவர் தங்கள் மனக்குமரலை கூறி அனைத்து துக்கத்தையும் அப்போதே தீர்த்து கொண்டனர். அனு அனைவரையும் சமாதானம் செய்து களைத்து போனாள். ஒரு எல்லைக்கு மேல் பொறுக்க மாட்டாமல், இப்ப எல்லாரும் அமைதியாகிறீங்களா இல்லையா? நடந்தது நடந்ததுதான், அதை மாத்த முடியாது. தயவு செஞ்சு எல்லோரும் அதை மறந்துட்டு இனிமே நடக்க வேண்டியதா பாருங்க. என் குழந்தை இந்த மாதிரி அழுகை சத்தத்தில் வளரணும்னு நான் நினைக்கல என்று கத்த அனைவரும் வாய்மூடி கொண்டனர். எனக்கு பசிக்குது என்று அனு கூற, நான் சமைக்கிறேன் என்று அனைவரும் அந்த சிறிய கிச்சனில் நுழைந்தனர். அவரவர் ஒரு பதார்த்தத்தை கொண்டு வந்து தர, அனு ஐயோ முடியல என்று அழுத்து கொண்டாள். பின் அனைத்து பதார்த்தத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றாள். போகும்போது சொன்னாள், இனிமே யாரும் முடிஞ்சதை பேசக்கூடாது. நைட் பேசாம தூங்கணும். நான் நடுவுல வந்து பாப்பேன். பேசிக்கிட்டு இருந்தீங்க தொலைச்சு. முக்கியமா ஈஸ்வர், அகிலா, அப்புறம் சிவகாமி, உங்க 3 பேருக்கும் தான் சொல்றேன், புரியுதா என்று மிரட்டும் தொனியில். அகிலா, ஈஸ்வர் அவளின் 2 காதுகளையும்
2 பக்கம் பிடிச்சு கொண்டு, எங்க பேரன் பிறக்கட்டும், உன்னை என்ன பண்றோம் பாரு, எங்க கிட்டயே மறைச்சிட்டல, போய் தூங்கு என்று கூற, அப்ப குழந்தை பிறந்ததும் என்ன அடிப்பீங்களா? உங்க பேரன் தான் முக்கியமா? அதுக்கப்புறம் என்னைய கொடுமைப்படுத்துவீங்களா என்று முகத்தை சிறுபிள்ளை போல வைத்து கொண்டு கேட்க, டே சிவா, நீ சொன்னது உண்மைதான், என்னம்மா நடிக்கிறா பாரு, அடுத்த ஆஸ்கர் இவளுக்கு தான் கொடுக்கணும் என்றார் அகிலா. பிறகு அவளை அணைத்து, நீ தான் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் பேரன் பேத்தி எல்லாம், போய் தூங்கு. மாத்திரை கொடுக்க மறந்துடாதே என்றனர் இருவரும். அனு உறங்க சென்றாள். சிவா அவளை உறங்க வைத்து விட்டு வந்தான். எல்லோரும் ஹாலிலேயே படுக்கையை விரித்து படுக்க துவங்கினர். பிரியா பால்கனியில் நின்றிருந்தாள். விஷ்ணு அவளிடம் ஏதோ சமாதானம் கூறி கொண்டிருந்தான். இதை கண்ட சிவா அருகே சென்றாள். ஓய், என்ன பஞ்சாயத்து என்று சிவா கேட்க, எல்லாம் உங்க பஞ்சாயத்து தான், நீங்களே சமாளிங்க, என்னால முடியல என்றான் விஷ்ணு. ஓய், என்னடி, அதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சே, அப்புறம் என்ன? அண்ணா, நீங்க 2 பேருமே என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன ஏமாத்திட்டோம்? அதான் தெளிவா பேசிட்டோமே. அண்ணா, அவளுக்கு நான் பெஸ்டி, உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ரெண்டுமே இப்ப பொய்யாயிடுச்சு. பிரியா, என்ன லூசு மாதிரி பேசுற? எங்களுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். பொய். பிரியா, அண்ணா, நீங்க லவ் பண்றதோ இல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதோ எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அது எனக்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க பாருங்க, அதான் தாங்கிக்க முடியல. பிரியா, எங்களுக்கே தெரியாத விஷயத்த உன்கிட்ட மறைச்சதா சொல்லாதே. அண்ணா, நிஜமாலுமே உனக்கு தெரியாது நீ அனுவ லவ் பண்றன்னு. இத நான் என்ன நம்ப சொல்றியா? பிரியா, என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் வேணாம், போ. சரி விடு, கோச்சிக்காத. 2 பேரும் சேர்ந்து என்னைய டீல்ல விட்டுட்டீங்க. எனக்கு நீங்க தான் உலகம். உங்களுக்கு எதுவும் ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன் என்று பிரியா அவன் தோளில் சாய்ந்தல. பிரியா, அப்பா என்னடா இது, அழாத. எங்க அன்பு நிஜம், அதான் தானா எல்லாம் நடந்திருக்கு. விடுமா, எங்க 2 பேத்துக்கும் எங்களை விட நீதான் முக்கியம், அது உனக்கே தெரியும். எத்தனையோ தடவை உனக்காக என்கிட்ட அனு சண்டை போட்டிருக்கா. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நான் வாங்கி தந்திருக்கேன். அவளுக்காக நான் செஞ்சது நம்ம குடும்பத்தோட சேர்த்து வச்சது. அவளும் உனக்கு உண்மையான தோழியாதான் இருக்கா. என் மேல அவளுக்கு இருக்கிற அன்பை தவிர எல்லாத்தையும் உன்கிட்ட நானே சொல்லுவா என்று எதையோ கூறி அவளை சமாளித்தான். ஒரு வழியாக அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைவரும் உறங்கத் தொடங்கினர். 2 நாட்கள் அவர்கள் இருந்து விட்டு பொள்ளாச்சி சென்றனர். ஈஸ்வரும் அகிலாவும் அனுவை கண் இமை போல காப்பதை போல பார்த்து கொண்டனர். புரிதல் 58. 2 மாதங்கள் கழித்து. அனு இப்போது 5ஆம் மாத தொடக்கத்தில் இருக்கிறாள். கல்லூரி சென்று கொண்டிருக்கிறாள். சிவாவே அவளை அழைத்து செல்வதும் அழைத்து வருவதும் என இருக்கிறான். அவனால் முடியாத போது ஈஸ்வர் செல்வார். படிப்பு பலு ஒரு புறம், குழந்தை பெற்றால் ஏற்படும் வாந்தி, மயக்கம், உடல் சோர்வு என ஒன்று சேர்ந்து அவளை இம்சிக்க, சிவாவோ அவளை இம்சித்தான். அவளோ சிவாவை இம்சித்தாள். ஏன்டா இப்படி பண்ண? உன்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எப்ப பார்த்தாலும் என்னைய கஷ்டப்படுத்துறதே உன் வேலையா போச்சு. ஆனா நீ மட்டும் ஜாலியா ஊர் சுத்துற என்று கத்திக்கொண்டே அருகே இருந்த தலையணையை தூக்கி எறிந்தாள். அவனோ அதை லாவகமாக பிடித்து சிரிப்புடன் அவள் அருகே வந்து, இப்ப என் செல்லத்துக்கு என்னாச்சு, இவ்வளோ கோவப்படுறாளே என கூறியபடியே அமர்ந்து அவளை அணைத்து தோள் மீது சாய்த்து கொண்டான். அந்த அணைப்பில் மகிழ்ந்தாலும் விடாமல் வம்பளந்தாள். இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்த? ஏன்டா பிக்கப் பண்ண வரல? காலையில இருந்து எத்தனை தடவை வாந்தி வர மாதிரியே இருந்தது தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்ல, எல்லாம் பொய். ஓஹோ, பிக்கப் பண்ண வரலங்கிற கோவமா? இல்லடா பேபி, நான் கிளம்பிட்டேன். அதுக்குள்ள ஒரு கிளைண்ட் வந்துட்டாரு, அதான் அப்பாவை வர சொன்னேனே. அப்பா வரலையா? இரு, நான் போய் அவரை என்னான்னு கேட்டுட்டு வரேன் என்று கூறியபடியே எழ முயன்றவனை இழுத்து மீண்டும் அணைத்து கொண்டு, மாமா வந்தாங்க, நான் நீ ஏன் வரலன்னு தான் கேட்டேன் என்றாள். அப்ப ஓகே. சிவா, நிறைய எழுதணும், படிக்கணும், ப்ராஜெக்ட் வேற பண்ணணும். இன்னும் 3 மாசத்துல செம் வந்துரும். என்ன பண்றதுனே தெரியல. பேசாம டிஸ்கண்டினியூ பண்ணிடவா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எழுதிக்கிறேனே. அனு, அதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா நீ இப்பவே எழுதுற. அதான் நான் இருக்கேனே. ஆதியும் ஹெல்ப் பண்றான். ப்ராஜெக்ட் எல்லாம் அவன் பார்த்துப்பான். நீ எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுனா போதும். சிவா, அதாண்டா பயமா இருக்கு. இப்பவே என்னால உட்கார்ந்து இருக்க முடியல. ரொம்ப கசகசன்னு இருக்கு. மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. கிளாஸ கூட ஒழுங்கா கவனிக்க முடியல. இந்த லட்சணத்துல எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? இப்போ 5 மாசம்தான், ஆனா எக்ஸாம் டைம்ல 7-8 மாசம் ஆகியிருக்கும். எப்படி சமாளிக்கிறது? ஹஹஹா என்று சிரித்தான். ஏண்டா, என் கஷ்டத்தை சொன்னா உனக்கு சிரிப்பு வருதா? உன்னை என்றபடியே அவனை அடிக்கத் தொடங்கினாள். இருவரும் மெத்தையில் விழுந்தனர். அவள் அவனின் நெஞ்சில் குத்தினாள்.
சிறிது நேரம் அதை வாங்கி கொண்டவன் திடீரென அவள் கரத்தை பற்றி நிறுத்தினான். அவள் கரங்களை விடுவிக்க முயற்சி செய்ய அவனோ அவளின் பின்னந்தலையை பற்றி கொண்டு அவளை தன்னிடம் இழுத்து இதழ்களை பற்றி கொண்டான். சிறிது நேரத்தில் அவள் தடுமாறுவதை உணர்ந்தவன் அவளை விடுவித்தான். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ற என்று கூறி மீண்டும் அடிக்க அவளை அணைத்தவன், பேபி இரு டென்ஷன் ஆகாத, உன் டென்ஷனை குறைக்கதான் முத்தம் கொடுத்தேன். இப்ப என்னை எப்படி எக்ஸாம் எழுதுறது, பயமா இருக்கு அவ்வளவுதானே? ஆமா. நான் உன்னை கேட்கவா? என்ன போன வருஷம் உனக்கு இருந்த மைண்ட் செட் என்ன புரியல? போன வருஷம் நீ பயங்கர குழப்பத்துல இருந்த. ஏன் சொல்லணும்னா உயிரையே கொடுக்க இருந்த, கரெக்டா? அந்த மைண்ட் செட்லயே நீ படிச்சு ரேங்க் ஹோல்டர் ஆயிருக்க. இப்போ உனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு நீ எவ்வளவு மார்க் வேணும்னாலும் எடுக்கலாம். உன்னோட ஸ்ட்ராங் உன் உடம்பில் இல்ல, மனசுலதான் இருக்கு. அதெல்லாம் நீ நல்லா பண்ணுவ. இந்த தடவை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதிடு பிளீஸ். டிஸ்கண்டினியூ பண்ணுனா அப்புறம் எப்ப எழுத முடியுமோ தெரியாது. குழந்தை பிறந்தா குழந்தைய கவனிக்க உனக்கு டைம் சரியா இருக்கும். அடுத்த 3 வருஷம் உன் டைம் முழுக்க குழந்தைய பாத்துக்கத்தான் இருக்கும். இத்தனை வருஷம் நீ படிச்ச படிப்பெல்லாம் இந்த கடைசி செம்மில் தாண்டி இருக்கு. இது இன்கம்ப்ளீட் ஆனா அது உன் வாழ்க்கைய நீ படிச்சதெல்லாம் இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி மாத்திடும். பிளீஸ் டா பேபி. சரி லெக்சர் எடுக்காத, போர் அடிக்குது. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? நான் லெக்சர் எடுக்கிறேனா? எல்லாம் கால கொடுமடா சாமி. பேச்சா மாத்தாத. சாப்பிட என்ன வாங்கிட்டு வந்த? நீ எதுவும் கேட்கலடி. அப்ப வாங்கிட்டு வரலையா? போடா என்று அவனை மீண்டும் அடிக்கத் தொடங்க அவனோ பாக்கெட்டில் இருந்து சாக்லேட்டை எடுத்து நீட்ட, வாங்கிட்டு வந்திருக்கியா என் செல்லம் என்று அவனை கட்டி கொண்டு கன்னத்தை கடித்தாள். பேபி வர உன் சேட்டை தாங்கலடி. குழந்தை பிறந்ததும் வட்டியும் முதலமா தரேன். எல்லாரும் சேர்ந்து உனக்கு கொடுக்கற செல்லம் இருக்கே என்று தன் கன்னத்தை தடவியபடியே அவள் சாக்லேட்டை பிரித்து சாப்பிடும் அழகை ரசித்தபடி கூறினான். அப்போது கதவை யாரோ தட்ட சிவா சென்று கதவை திறந்தான். கையில் வேக வைத்த பயிரை கையில் வைத்தபடியே மரகதம் பாட்டி நின்றிருந்தார். ஆம், பாட்டிதான். எப்போது வந்தார் என்று தானே கேட்கின்றீர்கள்? நடேசன் குடும்பம் கிளம்பிய அடுத்த நாளே ஈஸ்வரின் மொத்த குடும்பமும் வந்துவிட்டனர். அவர்களும் 4 நாட்கள் தங்கி தங்கள் மருமகளை தாங்கிக் கொண்டனர். அவர்கள் ஊருக்கு போக பேத்தியை பார்த்து கொள்ள பாட்டியும் இங்கேயே தங்கிவிட்டார். அகிலாவும் ஈஸ்வரும் இதில் பெரிதும் மகிழ்ந்தனர். அகிலா நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஏனென்றால் அவருக்கு கொஞ்சம் பயம் அதிகம். எப்படி அணுவை பார்த்து கொள்வது என நிறையவே பயந்திருந்தார். சிவா, இந்தாப்பா, இந்த அணுவுக்கு சாப்பிட கொடு. உங்க அம்மா காஃபி கொண்டு வருவா. நீ சாப்பிட்டியாடா கண்ணு என்று அவனின் தலையை வருடியபடியே கேட்டார். சாப்பிட்டேன் பாட்டி. நீங்க ஏன் பாட்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க? இதுல என்னடா கண்ணு கஷ்டம்? என் கொள்ளு பேரனுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? போ, இதை கொடு. சூடா இருக்கும் போதே சாப்பிடவை. பாட்டி நான் கொடுத்தா அடம் பிடிப்பா. நீங்களே கொஞ்சம் அதட்டி கொடுத்துடுங்களேன் பிளீஸ். ஆளை விடுடா கண்ணு. அவ முகத்தை பார்த்தா என்னால பேசவே முடியாது. அப்புறம் எங்க அதட்டுறது? நானும் எத்தனையோ பேத்துக்கு கூட இருந்து பாத்துக்கிட்டேன். ஆனா யாரும் என்னைய இந்த அளவு பாதிக்கல. அவ கொஞ்சம் சினுங்கனா பாட்டின்னு சொன்னாலே நான் கரைஞ்சிடுவேன். நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு, என்னை விடு என்று சிரித்தபடியே அவர் விலகிச் சென்றார். எல்லாரும் இப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க. நான் தான் நல்லா மாட்டிட்டு முழிக்கிறேன். அங்க என்ன சத்தம் என்றால் அணு உள்ளிருந்தபடி. ஒன்னும் இல்லடா பேபி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் பாட்டிக்கிட்ட என்றபடியே கையில் பயிறு வகைகளை கொண்டு வந்து அவன் முன் நீட்டினான். இது எனக்கு வேணாம், விழுகும், ஒழுங்கா சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டிக்கிட்டே இருக்க என்றவள் சினுங்க. இல்லடா பட்டு, இங்க பாரு, இப்ப இத சமத்தா சாப்பிடுவியா? அப்புறம் மாமா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேனா? ஓகேவா? சரி சாப்பிட்றேன். ஆனா 2 ஐஸ்கிரீம் வேணும், ஓகேவா? பார்க்கலாம் என்றபடியே பயிரை ஊட்டினான். அவளும் பாதி சாப்பிடவே அவன் பாதி உயிரை எடுத்தாள். இப்படியாக மேலும் 3 மாதங்கள் கழிந்து 7ஆம் மாதம் நடேசன் சிவகாமி பெங்களூர் வந்தனர். வளைகாப்பு பற்றி பேச. வாங்க என்று அவர்களை வரவேற்று அமர வைத்தனர். மரகதம், அம்மா வர மாசம் அம்முவுக்கு வளகாப்பு வச்சுக்கலாமா என்று கேட்க வந்தோம். வச்சுக்கலாம் நடேசா, நல்ல நாள் பார்த்துட்டு வச்சுக்குவோம். அம்மா, இன்னும் 2 வாரத்துல நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாமா? அப்படியா? சரி, அப்ப நான் பெரியவங்க கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் செய்ய சொல்லிடுறேன். ஊர்லயே வச்சுக்கலாம். ஏண்டா ஈஸ்வரா, நீ என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உங்க இஷ்டப்படியே வச்சுக்கலாம். அனைவரும் சம்மதம் கூற வளகாப்பு நிச்சயிக்கப்பட்டது. அப்போது சிவகாமி நடேசனை இடித்தார். ஏங்க, அதையும் இப்பவே சொல்லிடுங்க. அம்மா, அப்புறம் வளகாப்பு முடிஞ்சதும் அம்முவோட பிரசவம் முடிஞ்சு குழந்தைக்கு 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அனுப்புவோம். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே என்று நடேசன் கேட்க, இது வழக்கம் தானே நடேசா, இதையேன் கேட்கற என்று மரகதம் கூறி முடிக்கும் முன் சிவா, அதெல்லாம் முடியாது பாட்டி.
வளகாப்பு முடிஞ்சு 1 வாரம் உங்க வீட்டுல வச்சு உங்க பொண்ண நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் கூட்டிட்டு வந்துடுவேன் என்று கூற, இதை எதிர்பார்த்துதான் நடேசன் சிவகாமி இப்போது கூறினர். இல்லைங்க மாப்ள, இதான் வழக்கம், இத செய்யணும். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க நல்லா பாத்துக்கிறோம் என்று சிவகாமி கூற அவரை ஆழமாக பார்த்தான். ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் பொண்ண நானும் நல்லா பாத்துக்கிறேன் என்றார் அந்த பார்வைக்கு பதிலாக. இல்லங்க அத்த, அவளுக்கு எக்ஸாம் வேற இருக்கு, அதனால கண்டிப்பா முடியாது என்று அவன் உறுதியாக கூறினான். சரிங்க, அப்ப பரீட்சை முடிஞ்சதும் திரும்பவும் வந்து கூட்டிட்டு போகட்டுமா என்று சிவகாமி விடாமல் கேட்டார். உங்களுக்கு எப்படி சொல்றது, என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு இங்க வேலை இருக்கு, ரொம்ப நாள் லீவும் போட முடியாது. பிரசவ நேரத்துல நான் அவ கூட இருக்கணும். அதனால ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வேணா இங்க வந்து இருந்து பாத்துக்கோங்க. எங்க யாருக்கும் இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சிவகாமி நீண்ட பெருமூச்சு விட்டார். சிவா, என்னடா இது, ஏன்டா அவங்கள சங்கடப்படுத்துற என்றார் அகிலா. அம்மா, இதுல சங்கடப்பட என்ன இருக்கு? அவங்க பையன் தானே, அவங்க இங்க வந்து இருக்கலாமே. என்னால லீவ் போட முடியாது, இல்லனா கண்டிப்பா நான் ஊருக்கு போய் அவ கூடவே இருந்துப்பேன். எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. அனுவுக்கும் அவங்க வீட்டுல போய் இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல சிவா. அம்மா, போகவே வேண்டான்னு சொல்லல. வேணும்னா 10 நாள் இல்ல 15 நாள் கூட இருக்கட்டும், நானும் லீவ் போட்டுக்கிறேன். ஆனா கண்டிப்பா திரும்பவும் பெங்களூர் கூட்டிட்டு வந்துடுவேன். பிரசவம் இங்கதான் நடக்கும், அவ கூட நான் இருக்கணும் ப்ளீஸ் என்றான் விடாப்பிடியாக. சரி என அனைவரும் ஒத்துக்கொண்டனர். 15 நாட்கள் அங்கு இருப்பதாய் முடிவானது. இனி வளகாப்பில் சந்திப்போம். புரிதல் 59. பொள்ளாச்சி. கணேசன், கற்பகம், குமார், தேவி, சரசு, யஷ்வந்த் என அனைவரும் வளகாப்பு வேலைகளில் பிஸியாக இருந்தனர். இன்னும் 3 தினங்களே உள்ளன. பெங்களூரில் இருந்து அனைவரும் நாளை வந்து விடுவார்கள். அப்போது அப்பா என்று ஒரு குரல் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே கணேசன், கற்பகத்தின் மகன் ஹரியும் அவன் மனைவியும் குழந்தையும் நின்று கொண்டிருந்தனர். ஆனந்த அதிர்ச்சியாக அவர்களை நோக்கினர். கணேசன், ஹரி வாப்பா, இப்படி திடீர்னு வந்து ஷாக் கொடுத்துட்டியே, நல்லா இருக்கியா, வா வந்து உட்காரு என கூறி அவர்களை அமர வைத்தார். தன் பேத்தி இளம்பிறையை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டார். ஹேமா, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா என்று தன் மருமகளை விசாரித்தார். பிறகு தன் மனைவி கற்பகத்தை அழைத்தார். கற்பகம், இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு அவரின் குரல் கேட்டு அனைவரும் ஹாலில் கூடினர். ஹரி, ஹேமா 2 பேரும் எப்போ வந்தீங்க, ஸ்வீட் சர்ப்ரைஸ் என கூறி அனைவரும் அவர்களை ஆற தழுவி கொண்டனர். பிறகு நல விசாரிப்புகள் முடிந்து அவர்களை ஓய்வு எடுக்கும்படி கூறி அனுப்பி வைத்தனர். சிறிது நேரம் கழித்து கீழே வந்தான் ஹரி. அவனிடம் கற்பகம், ஏண்டா கண்ணு, ஜமுனாவும் வந்திருக்காளா என்று வினவினார். ஆமாமா, ஜமுனாவும் வந்திருக்கா, அதனாலதான் ஹேமாவும் ஊருக்கு வர சம்மதிச்சா. இல்லனா இப்ப கூட என்னால வந்திருக்க முடியாது. எப்படியும் சிவாவை பார்க்க வருவாமா. மாப்பிள்ளையும் ஹேமாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால எங்க 2 பேராலையும் இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியல. இந்த பிரச்சனை எப்பதான் தீருமோ தெரியல. போன மாசம் கூட இலக்கிய விழாவுக்கு போயிருந்தப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நானும் ஜமுனாவும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம்மா. ஆனா அதுக்கு நேர் எதிரா இப்ப விரோதிகள் மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் எப்ப முடிவு வரும்னே தெரியல. தம்பி, மாப்பிள்ளை எதிர்பார்க்கறது மரியாதை தான். அத உன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்கிறா. நாம என்ன பண்ண முடியும்? ஏதோ ஜமுனாவா இருக்கிறதால மாப்பிள்ளைய அனுசரிச்சு நடந்துக்கிறா. இல்லனா இந்நேரம் நம்ம பொண்ணு நம்ம வீட்டோட வந்திருப்பா. ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நான் என்ன பண்ண, இவ இப்படி பண்றாளே. நாளைக்கு வளகாப்புக்கு 2 பேரும் வருவாங்க. அப்ப எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். உங்க சின்ன மருமக எப்படி? அவ நல்ல குணமான பொண்ணுடா, நீ பார்க்கதானே போற. நாளைக்கு காலையில் எல்லோரும் வந்துடுவாங்க. இப்படி அவர்கள் பேச்சு தொடர்ந்தது. வளைகாப்புக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தபடி இருந்தன. மறுநாள் காலை பெங்களூரில் இருந்து அனைவரும் பொள்ளாச்சி வந்தடைந்தனர். அனைவரும் ஒருவரை ஒருவர் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நல விசாரிப்புகள் முடிந்து அனைவரும் அமர்ந்து பேசத் தொடங்கினர். என் பேரு ஹரி, நான் சிவாவோட அண்ணா. இது என் மனைவி ஹேமா, இது என் மகள் இளம்பிறை என்று தங்களை அனுவிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான் ஹரு. அனுவும் அவர்களிடம் பேசத் தொடங்கினாள். ஹாய் குட்டிமா, உங்க பேர் என்ன என்று இளம்பெரியிடம் கேட்டு அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சிவாவின் போன் அலறியது. எடுத்தான். அதில் விஷ்ணுவின் பெயர் ஒலிர்த்தது. விஷ்ணு, சொல்லுங்க, இப்பதான் வந்தோம் என்று சிவா பேசத் தொடங்கினான். பதிலுக்கு விஷ்ணு சொன்ன விஷயத்தை கேட்டு இன்ப அதிர்ச்சி அடைந்தான். நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன், இப்பவே வீட்டுக்கு வரோம் என்று கூறியபடியே போனை கட் செய்தான். என்னப்பா, என்ன விஷயம் என்று அகிலா சிவாவிடம் வினாவினர். அம்மா, பிரியா குட்டி பிரெக்னன்ட் ஆயிட்டாலாம். இன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா என்று கேட்க அனைவரும் மகிழ்ச்சியுடன் கிளம்பினர்.
அனுவும் அவர்களுடன் கிளம்பினாள். அவளை கண்ட பிரியா அவள் அருகில் வந்து அவளை அணைத்துக் கொண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அர்த்த பார்வை பார்த்து கொண்டனர். வேதா ஓடி வந்து தன் அக்காவை அணைத்தாள். அக்கா, எப்படி இருக்க என்று அனுவை ஆற தழுவிக் கொண்டாள். அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மிதக்க ரேணுவை மட்டும் காணவில்லை. அம்மா, அக்கா எங்க என்று அனு தன் தாயிடம் வினவினாள். அவ இப்பதான் வீட்டுக்கு போனா, காலையிலிருந்து இங்கதான் இருந்தா என்று சிவகாமி பதிலளித்தார். அனைவரும் மீண்டும் அவரவர் இல்லம் திரும்பினர். வளைகாப்பு தினமும் வந்தது. சிவாவின் வீட்டில் வளைகாப்பிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 7 வகை உணவுகள், பலகாரங்கள், வண்ண வண்ண வளையல்கள் என வளைகாப்பிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து நலுங்கு வைக்க ஏற்பாடு செய்தனர். அனுவின் உறவினர்கள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் நலுங்கு வைக்கும் வைபவம் ஆரம்பமானது. அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மிதந்தபடி அனுவிற்கு நலுங்கு வைத்து முடித்தனர். அனைவரும் உணவருந்தி விட்டு அனுவை அழைத்துக் கொண்டு இல்லம் நோக்கி சென்றனர். இரவு சிவாவும் அனுவின் இல்லத்தை வந்தடைந்தான். புரிதல் 60. சிவா இரவு அனுவின் இல்லம் சென்றான். காலையில் வளகாப்பில் நடந்த சில சம்பவங்களால் அனுவின் மனம் சிறிது பாதிப்படைந்திருந்தது. அதை அறிந்தவன் அவளை சந்திக்க இரவே இல்லம் வந்தடைந்தான். காலையில் வளகாப்பில் ரேணுகாவின் சித்திகள் அவளை வேண்டுமென்றே ஓரம் கட்டினர். இதை கண்ட அனு மிகவும் வருந்தினாள். சிவாவிடம் சொல்லி ரேணுகாவை அழைத்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டாள். இதில் கோபமுற்ற அவளின் சித்திகள் 5 அனுவை ஜாடை மாடையாக திட்டி தீர்த்தனர். இது போதாதென்று ஹேமா ஜமுனாவின் கணவர் ஜெகனை மரியாதை குறைவாக நடத்தினாள். இதிலும் அனு தலையிட்டு ஹேமாவை திட்டிவிட்டாள். எப்படி ஜெகன் அண்ணாவை மரியாதை இல்லாம நீங்க பேசலாம் என்று அவளிடம் சண்டையிட அதில் காண்டான ஹேமா கோபித்துக் கொண்டாள். ஒரு வழியாக வளைகாப்பு ஃபங்க்ஷன் முடிந்து தன் தாயில்லம் வந்தடைந்தாள் அனு. அங்கே ஹேமா ஹரியிடம் சண்டையிடத் தொடங்கினாள். எப்படி அவ என்ன பேசலாம் என்று ஹேமா கேள்வி கேட்க, ஹரி, நீ எப்படி என் தங்கையின் கணவரை பேசினியோ அப்படித்தான் அவளும் உன்னை பேசினாள் என்றான். ஓஹோ, இன்னைக்கு வந்து அவளுக்காக என்ன எதிர்த்து பேசுவீங்களா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்றாள் ஹேமா. இதில் கடுப்பான ஹரி, போடி, உன்னை யாரும் இங்க தடுக்கல என்றான். ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? அவ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லனா எல்லோருக்கும் பஞ்சாயத்து வச்சிடுவேன் என்று மிரட்டினாள் ஹேமா. அண்ணி, அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா நீங்க முதல்ல ஜெகன் மாமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பா என்றான் சிவா. இப்படி ஹேமா வாய்க்கு வாய் பேச அனைவரும் அனுவுக்கு சப்போர்ட் செய்தனர். இதனால் காண்டான ஹேமா எதுவும் செய்ய இயலாமல் தன் அறைக்கு சென்றாள். அப்போதுதான் அனைவருக்கும் ஒன்று புரிந்தது. இத்தனை நாட்களாக இவள் தங்களை மிரட்டி கொண்டுதான் இருக்கிறாள் என்று புரியாமல் விட்டுவிட்டோமே என்று நினைத்தனர். ஒரு வழியாக அவளை சமாளித்துவிட்டு ஜெகனிடம் வந்தனர். ஜெகன் மிகவும் நல்லவன். அவன் எதிர்பார்ப்பது கூட்டு குடும்பத்தை தான். அதனால் தான் ஜமுனாவை திருமணம் செய்து கொண்டான். அவன் தாய் தந்தையருக்கு ஒரே மகன். உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. தன் மனையாளின் குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்திருந்தான். ஆனால் ஹேமாவின் செயல்கள் அவனை இந்த குடும்பத்தில் இருந்து விலகி இருக்க வைத்தது. இதன் காரணமாக அவனுக்கு பிடிக்காமலேயே வெளிநாட்டு வேலையில் சேர்ந்தான். இப்போது முதல் முறையாக தன்னை அண்ணா என்று கூப்பிட்ட அனுவின் மேல் அவனுக்கு பாசம் பிறந்தது. அனைவரும் ஜெகனிடம் வந்து மன்னிப்பு கேட்க அவனோ, பரவாயில்ல விடுங்க, ஹேமாவை பத்தி நமக்கு நல்லா தெரியுமே, நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல, நாங்க போயிட்டு வரோம் என்று புன்னகையுடன் கூறி தன் மனைவியை அழைத்து கொண்டு சென்றான். இதை கண்ட அனைவரும் வியப்பின் உச்சியில் நின்றனர். ஏனென்றால் ஹேமாவின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கேட்கும் ஜெகன் இன்று புன்னகையுடன் செல்வதை கண்டு. இங்கே அனு தன் சித்திகளிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். எப்படி நீங்க ரேணுகா அக்காவை தள்ளி வைக்கலாம் என்று கேட்க, அவர்களோ உன்னோட நல்லதுக்கு தாண்டி செஞ்சோம் என்று கூற, உங்களோட நல்லது எனக்கு வேண்டாம், எங்க அக்காவுக்கு இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச நல்லதே போதும், தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்று கூற அவர்கள் 5 சண்டைக்கு வந்தனர். இப்ப இவ என் தம்பி மனைவி, அதனால இவளை கேள்வி கேட்க எங்களுக்கு முழு உரிமை இருக்கு, நீ யார் எங்களை தலையிட வேணான்னு சொல்றதுக்கு என்று கத்தத் தொடங்கினர். அப்போது மூர்த்தி, அக்கா, என் மனைவிய பத்தி நீங்க தவறா பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது. அதனால இனிமே நீங்க யாரும் எங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. இல்லனா இத்தனை வருஷமா நீங்க பார்க்காத உங்க தம்பியோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க என்று மிரட்டலுடன் கூற அனைவரும் வாயடைத்து நின்றனர். போதுமா, உங்க தம்பியே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல எங்க அக்காவை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது என்று வேதா தன் பங்கிற்கு பேசினாள். அனைவரும் கோபத்துடன் அங்கிருந்து கிளம்ப அவர்களை தடுத்த சிவகாமி, கோச்சிக்காதீங்கம்மா, சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்று கூற விஷ்ணு கோபத்துடன், அம்மா, இப்ப நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என் தங்கைகள் எந்த தப்பும் செஞ்சிடலமா, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது என்று பொரிய ஆரம்பித்தான். நடேசன், இங்க பாரு சிவகாமி, இத்தனை வருஷம் இந்த பசங்களுக்காக தான் இவங்க பேசின எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்ட. ஆனா இப்ப அந்த பொண்ணையே இவங்க அவமானப்படுத்துறாங்க. இத பாத்துக்கிட்டு நீ எப்படி சும்மா இருக்க? கேள்வி கேட்கிற அவங்களையும் ஏன் வேண்டான்னு சொல்ற?
இதுக்கு மேல இவங்களை தாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரிஞ்சுக்கோ என்றார். இதை கேட்ட அனைவரும் என்ன பேசுவது என்று புரியாமல் முழிக்க, அதை கண்ட நடேசன், உங்க எல்லோருக்கும் கோடி நன்றி. இதுக்கு மேல என் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்க யாரும் தலையிடாம இருந்தா உங்க எல்லோருக்கும் நல்லது, இல்லனா வேற மாதிரி ஆகிடும் என்று மிரட்டலுடன் கூறி அனுப்பி வைத்தார். ஒரு வழியாக அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து அனைவரும் ஓய்வெடுக்க சென்றனர். ரேணுகா அழுதபடியே இருக்க அவளை தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள் அனு. அவளுடன் வேதா, பிரியா இருவரும் சென்றனர். அக்கா, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? நீ ஃபீல் பண்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல. கல்யாணமாகி 1 வருஷம் கூட இன்னும் முடியல. அப்புறம் ஏன் கஷ்டப்படுற? உனக்கும் சீக்கிரமா குழந்தை உண்டாகும் என்று அவளுக்கு தேறுதல் கூறினாள் அனு. நான் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணல, உங்க மாமாவை நினைச்சுதான் வருத்தப்படுறேன் என்று அழுதபடியே ரேணுகா கூற, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது, தேவையில்லாம மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதே என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது திடீரென ரேணுகா மயங்கி விழுந்தாள். அனைவரும் பதற்றத்துடன் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவமனையில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அவள் கருவுற்றிருப்பதாக மருத்துவர் கூறினார். இதை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இல்லம் வந்தனர். அனு சிவாவிற்கு போன் செய்து கூற அவனும் இரவே வந்து விட்டான். இதுதான் இன்றைய காலை பொழுதில் இருந்து நடந்த நிகழ்வுகள். இனி என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். சிவகாமியை கையில் பிடிக்க முடியவில்லை. அவர் மிகவும் பிஸியாகி விட்டார். இதில் அவரிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பது வேதாவின் முறையானது. அவளை 15 நாட்கள் விடுமுறை எடுக்க வைத்து அனுவை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்தார். அனைவருக்கும் பிடித்தமான உணவுகளை சமைக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார். இதற்கிடையில் விக்கியின் மேல் வேதா செம கோபத்தில் இருந்தாள். பின்ன அவன் வளகாப்பிற்கும் வரவில்லை. அதற்கு பின் இப்போது 1 வாரமாக இன்று வருகிறேன், நாளை வருகிறேன் என்று மழுப்பிக்கொண்டே இருந்தான். இதனால் கடந்த 2 நாட்களாக அவனிடம் வேதா பேசவில்லை. ஒரு வழியாக இன்று காலையில் விக்கி அனுவின் இல்லத்திற்கு வந்தான். அவனை வரவேற்று சிவகாமி அமர வைத்து காஃபி கலந்து தந்தார். அனைவரும் வெளியே சென்றிருப்பதாக கூறினார். பெண்கள் 4வரும் கோவிலுக்கு சென்றிருந்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் இல்லம் வந்தனர். விக்கியை கண்ட அனு, ஹாய் விக்கி, எப்ப வந்த, எப்படி இருக்க என்று வினவினாள். நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? எங்க உன் புருஷன் என்று கேட்டான். அவன் பெங்களூர் போயிருக்கான், 2 நாள்ல வந்துடுவான். அப்புறம் 1 வாரம் இங்கதான். எப்படி உன்னை தனியா விட்டுட்டு போனா? சான்ஸே இல்லையே. சரி, உடம்பு எப்படி இருக்கு? செக்கப் எல்லாம் கரெக்டா போனியா? பேபி நார்மலா? உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு என்றார். எவ்ரிதிங் இஸ் குட் விக்கி. அப்புறம் நீ என்ன பண்ற? உன் ஜாப் எல்லாம் எப்படி போகுது? வளகாப்புக்கு கூட வரல, சார் அவ்வளோ பிஸி. ரொம்ப பெரிய டாக்டர் ஆயிட்டீங்க போல என்று அனு கூற, வேதாவோ, அதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல, பெரிய டாக்டர் தான், ஆனா காதலிய வந்து பார்க்க கூட நேரம் இல்ல என்று முணுமுணுத்தாள். இது அனு, விக்கி இருவரின் காதிலும் விழுந்தது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து நகைத்துக் கொண்டனர். சிறிது நேரம் உரையாடி விட்டு விக்கி கிளம்பினான். சிவா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு தடவை வரேன், உடம்ப பாத்துக்கோ, அடுத்த வாரம் கண்டிப்பா வரேன் என்று அழுத்தமாக வேதாவை பார்த்தபடியே கூறினான். அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றாள். இதை கண்டு சிரித்தவன் அங்கிருந்து கிளம்பினான். ஒரு வழியாக அனைத்தும் ஒருவாறு செட் ஆகிவிட்டது. 2 நாட்கள் கழித்து சிவா வந்தான். அப்போது ஜமுனாவும் ஜெகனும் அனுவை பார்க்க வந்தனர். ஜெகன் மனதில் இருப்பதை அப்போதுதான் சிவா அறிந்து கொண்டான். அவனின் உரையாடல் அப்படி இருந்தது. அனுவிடம் தங்கை என்னும் உரிமையை எடுத்துக்கொண்டு பேசினான். அனு, உனக்கு விஷ்ணு மட்டும் அண்ணன் இல்ல, இனிமே இந்த ஜெகனும் ஒரு அண்ணன் தான். என்னை உன் அண்ணனா ஏத்துக்குவியா? எனக்கு இந்த மாதிரி நிறைய சொந்தங்களோட வாழணும்னு ரொம்ப ஆசை. ஹேமா பேசுறத நான் பெருசா எடுத்துக்கிட்டு இத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டேன். இதுக்கு மேல நான் உங்க எல்லோர் கூடயும் ஒன்னா இருந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணம் நீ என்ன உரிமையோட அண்ணான்னு கூப்பிட்டதுதான், எனக்காக சண்டை போட்டதுதான். ரொம்ப தேங்க்ஸ்டா அனு. நீ மட்டும் அன்னைக்கு எனக்காக உரிமையா பேசலனா இப்ப கூட எனக்கு இந்த சொந்தங்கள் கிடைச்சிருக்காது. நான் இவ்வளவு நாள் ஜமுனாவை தேவையில்லாம கோச்சுக்கிட்டேன். ஜமுனா, நீயும் என்ன மன்னிச்சிடு. இதுக்கு மேல நாம எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையா இருப்போம் என்று கூறிய தன் கணவன் ஜெகனை வியப்பாக பார்த்தாள் ஜமுனா. இப்படியாக அனைத்து சொந்தங்களும் ஒன்று கூடி மனம் மகிழ்ந்திருந்தனர். 15 நாட்கள் கழிந்ததும் சிவா, அனு, ஈஸ்வர், அகிலா மற்றும் மரகதம் பாட்டி அனைவரும் பெங்களூர் நோக்கி சென்றனர். அனு தன்னுடைய பரீட்சைகளை நல்லபடியாக எழுதினாள். இப்போது அவளுக்கு 9ஆம் மாதம் நடக்கிறது. இன்னும் சில தினங்களில் குழந்தை பெற்று எதிர்நோக்கி இருக்கிறாள். வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம ஆடியோ வடிவில் கேட்க போற கதை அவனும் அவளும் புரிதல்.